குட் ஈவினிங் எவ்ரி ஒன். அனைவருக்கும் வணக்கம். காங்கிரஸ் ஸ்டடி சர்க்கிளோட இன்னொரு டிஸ்கஷன் செஷனுக்கு உங்க எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறோம். ஆடிபிளா இருக்கு இல்லைங்களா? பேச தெளிவா கேக்குது இல்லைங்களா? எஸ் சார், ஆடிபிள் சார். பெரும்பாலும் தெரிஞ்ச முகங்கள்ன்றதுனால பெருசா விரிவா தகவல் தேவையில்லை. நாம கடந்த 2 வருடங்களா தொடர்ந்து ஆன்லைன்ல பயணிச்சுட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் ஒரு 25 பிரசன்டேஷன்ஸ் தமிழ்ல சிவில் தொடர்பா பண்ணியிருக்கிறோம். இது வந்து டிஸ்கஷன் பேனலா இது 9வது செஷன் நம்ம பண்றோம். இது இல்லாம ஒரு கெட் டுகெதர் மீட்டிங் நம்ம மீட் பண்ணி பேசியிருந்திருக்கிறோம். அடுத்த கட்ட நகர்வு குறித்து விவாதிச்சிருக்கிறோம். கடந்த மாசம் சந்திக்கும் போது புதிய முன்முயற்சியா ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட் கூட்டு போலான்னு அடுத்த வாரத்துக்கு நம்ம பிளான் பண்ணிருக்கோம். அதுக்கான வேலைகளும் போயிட்டு இருக்கு. காங்கிரஸ் ஸ்டடி சர்க்கிள் எதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்னா, தொடர்ந்து நம்ம மௌலிவாக்கம்ல ஆரம்பிச்சு நிறைய சம்பவங்கள் கண்ணெதிரில் பாக்குறோம். குவாலிட்டி இன்ஜினியரிங் நடந்துட்டே தான் இருக்குது. அடிக்கடி அதை பிரஷப் பண்ற மாதிரி குவாலிட்டி கான்சியஸா நடக்க வேண்டிய விஷயங்களை தொடர்ந்து பேசுறதுக்கும் அதை பற்றி அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்றதுக்கும் இங்க தொடர்ச்சியான உரையாடல்கள் தேவைப்படுறத நாம பாக்குறோம். நிறைய டாட்ஸ் இருக்கு. டாட்ஸை கனெக்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. காலேஜ் ஒன்னாவும் இண்டஸ்ட்ரி ஒன்னாவும் இருக்கு. இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து டெக்னாலஜி ஒரு பக்கமாவும் இண்டஸ்ட்ரி ஒரு பக்கமாவும் டிரைவ் ஆகிறத பார்க்க முடியும். இந்த எல்லா கேப்பையும் ஃபில் பண்றதுக்கு தொடர்ச்சியான உரையாடல்கள், தொழில்நுட்பம் சார்ந்து விழிப்புணர்வை பரப்பக்கூடிய உரையாடல்கள் தேவைப்படுது அப்படின்னு உணர்றோம். அதுக்கு காங்கிரஸ் ஸ்டடி சர்க்கிள் மாதிரி இன்னும் எண்ணற்ற அமைப்புகள், குழுக்கள் தொடர்ந்து இயங்க வேண்டிய தேவை இருக்கு. அப்படி ஒரு சின்ன வேலையை வந்து காங்கிரஸ் ஸ்டடி சர்க்கிள் தொடர்ந்து ரொம்ப கான்சியஸா பண்ணிக்கிட்டு இருக்கோம், எல்லாரோட ஒத்துழைப்போட. இது ஒரு பதிவுபெற்ற நிறுவனமா மாத்துறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்கோம் அப்படின்ற தகவலோட இந்த நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு நம்ம பேச எடுத்துட்டு இருக்க தலைப்பு மித்ஸ். நிறைய கட்டுக்கதைகள், இல்ல நிறைய இப்படித்தான் அப்படின்னு வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு நம்புற மாதிரி, ஆரம்பிச்சினாலே இப்படித்தான் அப்படின்னு நிறைய விஷயங்களை இந்த தமிழ் கூறும் நல்லுலகு புரிஞ்சு வச்சுட்டு இருக்கு. அதுல கொஞ்சம் சில விஷயங்களா ஹேண்ட் பிக்கடா பேசணும் அப்படின்றதுதான் என்னுடைய இன்டென்ஷன். நம்ம தமிழ்ல வழக்கம் போல ஃப்ரெண்ட்லியா பேச போறோம். நம்ம கிட்ட பேசுறதுக்கு வந்திருக்க 2 சிறப்பு விருந்தினர்கள், அருண் பிரகாஷ் சார், சிட்டி ஹெட் சேல்ஸ் அண்ட் டெக்னிக்கல் ஹெலா இன்ஃப்ரா மார்க்கெட் பிரைவேட் லிமிடெட்ல இருந்து. அருண் சார் ஒரு போன் கால்ல கேட்ட உடனே ஒத்துக்கிட்டாரு. தேங்க்யூ சோ மச் சார், வெல்கம் டு தி ஷோ. அடுத்து பால்ராஜ் முருகன், ஏவிபி டெக்னிக்கல் சன்னெக்ஸ் காங்கிரீட் இந்தியா பிரைவேட் லிமிடெட்ல வந்திருக்காங்க. தேங்க்யூ பால்ராஜ். ஆக்சுவலா பால்ராஜ் வந்து நீங்களாம் ஏன் என்னை கூப்பிடல அப்படின்னு என்ன சண்டை போட்டு இந்த மீட்டிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவர் தான் கிரியேட் பண்ணாருன்னு சொல்லணும். ஸோ எல்லாருக்கும் அடிப்படையா இருக்கிறது இன்ஜினியரிங்கை நோக்கி இருக்க பேஷன். நமக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்து நம்ம இண்டஸ்ட்ரியை இன்னும் செழிப்பா வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு பேரார்வமும் அன்பும் தான் காரணம் பார்க்குறோம். ஸோ அந்த பேஷன்ல இந்த நிகழ்ச்சி நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ இன்னைக்கு கண்டென்ட் என்னவா இருக்க போகுது அப்படின்னா, ஒரு நிமிஷம். ஸோ இந்த மித்ஸை பத்தி பேச போறோம். அவங்க பால்ராஜ் ஒரு 3 டாபிக் எடுத்திருக்காங்க, அருண் பிரகாஷ் ஒரு 3 டாபிக் பிக் பண்ணிருக்காங்க. என்னன்றது அவங்களே சொல்லுவாங்க. ஸோ பால்ராஜ் முதல்ல அவங்க எடுத்து ஒரு விஷயத்த பேசுவாரு. அதுக்கப்புறம் அருண் மாத்தி பேச போறோம். அவங்க பேசுறதுல சந்தேகம் இருந்தா கேளுங்க. நிறைய கேள்விகள் வரும்போது அதை நம்ம அக்யூமுலேட் பண்ணி கடைசியில் நம்ம எடுத்துக்கோம். வழக்கம் பண்றோம், ஒன்றும் புதுசா இல்லை. நிகழ்ச்சிக்குள்ள போயிடும். ஃபர்ஸ்ட் நான் பால்ராஜ் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். பால்ராஜ், யூ கேன் ஸ்டார்ட். ஹாய், வெரி குட் ஈவினிங் எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சிஐசி டீமுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு அதான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி என்னோட ஸ்கிரீன் யாருக்கா விசிபிளா இருக்கா? எல்லாருக்கும் ப்ரொஜெக்ட் ஆயிருக்கா? எஸ் சார். ஸோ இதுல வந்து எனக்கு கொடுத்த 3 டாபிக்ஸ் வந்து ஒன்று ரீடோசிங் ஆஃப் சூப்பர் பிளாஸ்டிசைசிங் அட்மிஷன், அது பண்ணலாமா பண்ணக்கூடாதா. நெக்ஸ்ட் வந்து ஒர்க்கபிலிட்டி அக்செப்டன்ஸ். ஸோ ஒர்க்கபிலிட்டி வந்து அக்செப்டன்ஸ், ஹவு பிஎம்சி இல்லை பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எப்படி அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க, வெதர் இட் இஸ் ஆஸ் பர் கோட் ஆர் நாட் அப்படின்ற மாதிரி. தேர்ட் வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச டாபிக் ஷ்ரிங்கேஜ் கிராக்ஸ். ஸோ அந்த ஷ்ரிங்கேஜ் கிராக்ஸ்ல நான் இப்போ பேஸ்ட் ஆன் டைம் லிமிட் வந்து நான் ரொம்ப டீட்டெயிலாக ப்ரெசன்டேஷன் இல்லாமல் வெறும் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் விசிபிளா இருக்கும் அப்படின்றதுக்காக. சோ ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம ஃபுல் ஸ்கிரீன் மோட் போயிரலாங்களா? ஓகே ஓகே டன். ஸோ ரீடோசிங் ஆஃப் அட்மிக்சர். ரீடோசிங் ஆஃப் அட்மிக்சர்ன்றது என்னன்னா, இனிஷியலா சூப்பர் பிளாஸ்டிசைசர் அடிஷன் இல்லாம செகண்டரியா என்ன ஆட் பண்றோம், டெர்ஷரியா என்ன ஆட் பண்றோம் டு இன்க்ரீஸ் த ஒர்க்கபிலிட்டி ஆர் வாட் எவர் த கிரைட்டீரியா.
ஸோ இதுல ஜஸ்ட் வந்து இப்போ ஐஎஸ்ல என்ன கொடுத்துருக்குன்ற 2 பாயிண்ட்ஸ் மட்டும் சிம்பிளா சொல்லிடுறேன். நீங்க 456ல 10.3 பாத்தீங்கன்னா அந்த ரிட்டார்டர் அண்ட் பிளாஸ்டிசைசர் அண்ட் சூப்பர் பிளாஸ்டிசைசருக்கு வந்து ஒரு டோசேஜ் லிமிட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ 0.5% ஃபார் ரிட்டார்டர், பிளாஸ்டிசைசர்னா 1%, சூப்பர் பிளாஸ்டிசைசர்னா ஒரு 2% அப்படின்ட்டு. ஸோ இது வந்து அண்ட் பேஸ்ட் ஆன் எம்டிசி ஆஃப் த பர்டிகுலர் ப்ராடக்ட். இது ஜாஸ்தி நிறைய பேருக்கு அது விசிபிளா இல்லைன்றனால அது ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக போட்டேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா 4926 5.2 கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் என்னன்னா இந்த ரீடோசிங் போறதுக்கான ரீசனே வந்து ரிக்வயர்ட் ஒர்க்கபிலிட்டி சைட்ல இல்லை. இதை கிளியர்லி மென்ஷன். நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் சைட் ரீச் ஆனதுக்கு அப்புறம் 30 மினிட்ஸ் தான் வந்து நம்ம அந்த ப்ராடக்டோட ஒர்க்கபிலிட்டிக்கு அப்ரூவல் கொடுத்துருக்கோம். இஃப் தேர் இஸ் எனி டிலே ஃப்ரம் சைட் இட் ஹாஸ் டு பி ஹேண்டில்ட். ஸோ இதுவும் கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரீடோசிங் அப்ரூவ்டா இல்லையா, பண்ணலாமா வேணாமன்றதையும் 4926ல வந்து 5.5.7ல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலா நாட் பர்மிட்டட்னு கொடுத்தாலும் இன் ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸ் இப்போ ஆல்ரெடி நம்ம ட்ரையல்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அடிஷன் ஆஃப் அட்மிக்சர் இஸ் அப்ரூவ் பேஸ்ட் ஆன் ப்ரூவிங் த குவாலிட்டி ஆஃப் அ கான்கிரீட் சப்ளைட் பை த பர்ச்சேசர், ப்ரொடியூசர் அண்ட் த பர்ச்சேசர். ஸோ இதுதான் வந்து ஐஎஸ்ல இதுக்கான இருக்கிற பாயிண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜஸ்ட் அந்த ரீடோசிங் போறதுக்கு முன்னாடி அட்மிக்சர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இட் இஸ் ஆக்டிங் 2 ஃபேக்டர்ஸ். ஒன்று வந்து டிஸ்பர்சிங், செகண்ட் வந்து ரிட்டார்டிங். ஸோ டிஸ்பர்சிங் பண்ணிட்டு சிமெண்ட் பார்ட்டிகல்ஸை டிஸ்பர்ஸ் பண்ணி ஒர்க்கபிலிட்டி கொடுத்துட்டு அதை எவ்வளோ நேரத்துக்கு ரிட்டைன் பண்றது, இதுதான். ஸோ ஜாஸ்தி இதுல போவேனான்றது ஜஸ்ட் ரிமெம்பர் தட் டிஸ்பர்ஷன் அண்ட் ரிட்டார்டிங் எஃபெக்ட் ஆஃப் அட்மிக்சர்ஸ். இப்போ மெயினா எல்லாருக்கும் இருக்கிற கொஸ்டின்ஸ் என்னன்னா இந்த ரீடோசிங் ஆஃப் அட்மிக்சர் வந்து எப்போ பண்ணலாம், எதுக்காக பண்ணலாம், சப்போஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா இதுக்கான ட்ரையல்ஸ் எப்படி பண்ணணும், அப்ரூவல்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்றது தான் மெயினா ஃபீல்டில் இருக்க ப்ராப்ளம். ஸோ இது ஃபீல்டில் நான் ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ்ல பண்ணதோட டீடைல்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு டெடிகேட்டட் பிளான்ட்டுக்காக பண்ணது. மெயினா என்ன டெடிகேட்டட் பிளான்ட்ல வந்து ரிக்வயர்ட் ஒர்க்கபிலிட்டி கொடுக்கலனா அந்த கான்கிரீட் வேஸ்டேஜா கொட்டிடணுமா கீழே அப்படின்ற கொஸ்டின்ஸ் வரும்போது ஸோ நம்ம அதுக்கான ஒர்க்கபிலிட்டி ரீடோசிங் பண்ணா அதோட ஸ்ட்ரென்த் ஃபேக்டர் என்ன எஃபெக்ட் ஆகுது அண்ட் ஒர்க்கபிலிட்டி ஃபேக்டர் என்ன எஃபெக்ட் ஆகுது, சைட்ல வந்து ஸ்ட்ரக்சர்ல என்ன கைண்ட் ஆஃப் டிஃபெக்ட்ஸ்லாம் நம்ம அதனால ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றோன்றதை வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையல்ஸ் பிளான் பண்ணுவோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா மிக்ஸ் வந்து நான் ஒரு M1, M2, M3 அண்ட் M4 4 மிக்ஸா பிரிச்சிருக்கும். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் மிக்ஸ் M1, M2 பாத்தீங்கன்னா சேம் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ 0.439 439. ஃபர்ஸ்ட் மிக்ஸ்ல பாத்தீங்கன்னா இனிஷியலா ஆட் பண்ண டோசேஜ் மட்டும் தான். செகண்ட் மிக்ஸ்ல பாத்தீங்கன்னா இனிஷியலா ஒரு டோசேஜ் ஆட் பண்ணிருக்கோம். செகண்ட் சூப்பர் பிளாஸ்டிசைசர் செகண்டரி டோசேஜும் ஆட் பண்ணிருக்கேன் டு இன்க்ரீஸ் த ஒர்க்கபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் M1ல பாத்தீங்கன்னா மிக்ஸ் 1ல 3 ஹவர்ஸ்ல 70 mm ஸ்கிரீன் மாறல சார் ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் மாறல. இட்ஸ் ஓகே. இல்ல செகண்ட் ஸ்லைடு தான் இருக்கு. செகண்ட் ஸ்லைட்லயே ஹோல்ட் ஆகி நின்னுட்டு இருக்கு. நீங்க வேணா க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ஷேர் பண்றீங்களா? ஹேங் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு. இப்போ ஓகேவா? இன்னும் ஷேர் ஆகல. ஓகே 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 ஃபுல் ஸ்கிரீன் போய். ஓகே இந்த ட்ரையல் டீடைல்ஸ் தெரியுதா உங்களுக்கு விசிபிளா? ஹலோ ஃபுல் ஸ்கிரீன் மோடுக்கு மாறல இன்னும். மாத்திட்டேன் பட் டிலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்படிங்களா? ஓகே ஓகே சரி, அப்ப நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. விசிபிளா தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. ப்ரொசீட் ஓகேவா? ஓகே ஓகே தான், நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. ஸோ அதான் நான் டிஸ்கஸ் பண்ண மாதிரி இது மிக்ஸ் M1, மிக்ஸ் 2, மிக்ஸ் 3 அண்ட் மிக்ஸ் 4. ஸோ மிக்ஸ் 1 and 2 ஸோ பார்த்தீங்கன்னா மிக்ஸ் 1 வந்து ரீடோசிங் எதுவும் பண்ணல, ஒன்லி சிங்கிள் டோசேஜ் மட்டும் தான் 0.65 இனிஷியல் டோசேஜ் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். மிக்ஸ் 2ல பார்த்தீங்கன்னா செகண்டரி டோசேஜும் ஆட் பண்ணியிருக்கோம் டு மெயின்டைன் த ஸ்லம்ப். இப்போ ஃபர்ஸ்ட் M1 மிக்ஸ் பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ்ல 70 mm ஸ்லம்ப். M2 வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ்ல வந்து 130. ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த 120 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ்ல வந்து 0.2% ரீடோசிங் பண்ணியிருக்கேன் டு இன்க்ரீஸ் த ஸ்லம்ப் ஃப்ரம் 130 to 180. தென் 3 ஹவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 130 mm ஸ்லம்ப்.
ஸோ அதோட ஸ்ட்ரென்த் ஃபேக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எதுவுமே டிஃப்ரென்ஸ் இருக்காது. மோர்ஆர்லெஸ் வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸே பார்த்தீங்கன்னா நம்ம பிளஸ் ஆர் மைனஸ் கேஸ்டிங் எரர்ல வர பிளஸ் ஆர் மைனஸ் 2 MPa தான் இருக்கும். ஸோ இது வந்து ஃபார் த சேம் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ ஆஃப் 0.439. ஸோ இது டேரக்டா இண்டிகேட் பண்றது என்னன்னா ரீடோசிங் பண்றதுனால ஒர்க்கபிலிட்டி மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகுதே தவிர அண்ட் செட்டிங் டைம் அண்ட் பேராமீட்டர்ஸ் ஆஃப் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்ல வந்து எந்த அளவுக்கு அந்த டிஃபரன்ஸ் இல்லை, டிவியேஷன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ M3 என்ன மிக்ஸ் M4 என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ரெடியூஸ்ட் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ. We have reduced the free water from 158 to 145 and the plasticizer has been increased from 0.65 to 0.78. இது எதுக்காக பண்ணோம் அப்படின்னா ஸோ ஹையர் டோசேஜ்ல நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அதுல ரீடோஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அதுல எதனா ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் வருதா, ஸோ அதுல எதனா ஸ்ட்ரென்த் டிவியேஷன் வருதா இல்ல செட்டிங் டிவியேஷன்ஸ் வருதான்றதுக்காக ஹையர் டோசேஜ்ல ரீடோசிங் பண்ணி பார்க்கறதுக்கான ட்ரையல்ஸ் வந்து இது. ஸோ இதுலயும் அதே பேராமீட்டர் தான். ரீடோசிங் வந்து மிக்ஸ் 4ல பார்த்தீங்கன்னா 0.2% வந்து 2 ஹவர்ஸ்ல இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் டு மெயின்டைன் த ஸ்லம்ப் ஆஃப் 3 hours 140 mm. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கியூப் கேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 130 and 140 mmல கியூப் கேஸ் பண்ணதோட ரிசல்ட்ஸ் தான் இது. ஸோ யூ கேன் டைரக்ட்லி சி தேர் இஸ் நோ மச் டிவியேஷன். சம்டைம்ஸ் இது இன்க்ரீஸ் தான் இருக்கு ரிசல்ட்ஸ். அண்ட் இது சைட் லெவல்ல பார்த்தீங்கன்னா அங்கே ரீடோசிங் பண்ணிட்டு நம்ம எக்ஸிகியூஷன் பண்ணும் போதும் we got a better finishing also because of workability. அதுல வேற ஒன்றும். ஸோ ரீடோசிங் ஆஃப் அட்மிக்சர் வந்து doesn't affect the strength parameter directly, but it has some other factors. ஸோ இது தேர்ட் பேஜ் விசிபிளா இருக்கா? ட்ரையல் ஷீட் விசிபிளா இருக்கு. இப்போ ட்ரையல் ஷீட் எடுத்து மாத்துறீங்களா? மாத்திருக்கேன். தேர்ட் பேஜ் ட்ரையல் ஷீட் தான் தெரியுது, அதுக்கு அடுத்த ஷீட் மாறல. இப்போ மாறுது. ஓகே, now it is changing. ஓகே ஓகே, டன். இப்போ அந்த சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெட்ல இருந்து எடுத்த ஒரு டேட்டா. ரீடோசிங் பண்றதுனால என்ன ப்ராப்ளம்ஸ் வருது, என்னென்ன வந்திருக்குன்னு அது வந்து நான் முன்னாடி ஷேர் பண்ணது பாத்தீங்கன்னா நம்ம ஃபீல்ட்ல நான் பண்ணது. இது வந்து நெட்ல இருந்து எடுத்த டேட்டா. ஸோ இதை வச்சுதான் நான் பண்ணேன். ஆக்சுவலா இந்த டேட்டா வச்சுதான் நான் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் 1 day 7 day 20 days செக் பண்ணிருக்காங்க. இது வந்து செகண்டரி டோஸ் பண்ணிருக்கோமா இல்லையான்ற டேட்டா இங்க இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பாத்தீங்கன்னா 80% சிமெண்ட் 20% fly ash for the water cement ratio and dosage of 0.2% increase in super plasticizer. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரையல்ல பாத்தீங்கன்னா செகண்ட் டோஸ் கொடுக்கல. செகண்ட் அண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்ல பாத்தீங்கன்னா செகண்டரி டோசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க கிளியரா பார்க்கலாம் அந்த ஸ்ட்ரென்த் இன் 20 daysல வந்து அந்த அளவுக்கு வேரியேஷன்ஸே கிடையாது. இதுல இப்போ யூஸ் பண்ணது பாத்தீங்கன்னா இனிஷியலாவே சூப்பர் பிளாஸ்டிசைசர் 0.2% தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ட்ரையல் என்ன பண்ணிருக்காங்கன்னா சூப்பர் பிளாஸ்டிசைசரை வந்து 0.65% இன்க்ரீஸ் பண்ணிட்டு வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ ஹையரா இனிஷியலாவே டோசேஜ் பண்ணிட்டு அதுல ரீடோஸ் எக்ஸ்ட்ரா பண்ணும்போது என்ன ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு பாக்கிறதுக்காக. ஸோ அதுலயும் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கான ஸ்ட்ரென்த் டிவியேஷன் எதுவும் இல்லை. பட் ஏன்னா ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்ட்க்கும் ஸ்ட்ரென்த் இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும் பிகாஸ் ஆஃப் லெசர் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ. செகண்டரி டோசேஜ் நம்ம இன்க்ரீஸ் பண்ண அவங்களுக்கான ஸ்ட்ரென்த் டிவியேஷன் எதுவுமே வரல. இது எல்லாமே செகண்டரி டோசேஜ் நான் இண்டிகேட் பண்றது வெறும் அட்மிக்சர் ஆட் பண்ணது மட்டும் தான், எக்ஸ்ட்ரா வாட்டர் அடிஷன் எதுவுமே பண்ணல. ஸோ இது எல்லாமே லேப் ட்ரையல் அண்ட் ஃபீல்ட் ட்ரையல்ல பண்ணது. ஜி ஒரு நிமிஷம். ஆக்சுவலா இந்த ட்ரையல் டேட்டா ரொம்ப முக்கியமான டேட்டான்னு பாக்குறேன். ரீடோசிங் வேணான்னு நினைக்கிறவங்க இந்த ட்ரையல் ஷீட்ல டவுட் இருந்தா கேட்கலாம். ஏன்னா இது நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட். ஸோ இப்ப பேசின டாபிக்ல டவுட் இருந்ததுன்னா இப்ப இதை கேட்டுடலாம். அடுத்த ஒரு மூவ் ஆன் பண்றதுக்கு முன்னாடி யாருக்கா டவுட் இருக்கா? ரீடோசிங் பண்ணலாம்னு அவர் ஜஸ்டிஃபை பண்றாரு. சார் இதுல ஒண்ணு நான் அந்த ரீடோசிங் பண்ணி இது ஆக்சுவலா டாக்குமெண்ட்டை காமிச்சு கிளைண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கியாச்சு ரீடோசிங்க்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்க கேட்டது என்னன்னா மெயின் இதோட மெத்தடாலஜி என்ன, இந்த மெத்தடாலஜியை ஃபீல்டில் எப்படி பண்ண போறீங்க இந்த ரீடோசிங் அப்படின்றத நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதுதான் அப்ரூவ்டு மெத்தடாலஜி சைட்ல வாங்கினது. இந்த ஸ்டெப் 1 to step 6 விசிபிளா இருக்கா இப்ப எல்லாருக்கும்? ஓகே. இது வந்து அப்ரூவ்டு மெத்தடாலஜி அந்த சைட்ல. இது எப்படின்னா ஸ்டெப் 1 வந்து இந்த பிரசன்டா என்ன ஸ்லம்ப் இருக்கு அப்படின்றத நோட் பண்ண சொன்னாங்க. சைட்ல கான்கிரீட் வண்டி வந்ததுக்கு அப்புறம் அதோட ஸ்லம்ப் என்னன்றத வந்து 5 minutes, அதாவது சாம்பிள் எடுத்து 5 minutesல செக் பண்ணிருக்கணும். ஸோ இட் ஷுட் நாட் பி டிவியேட்டட். கான்கிரீட் சாம்பிளை எடுத்துட்டு 15 நிமிஷம் 20 நிமிஷம் கழிச்சு செக் பண்ணிருக்க கூடாது. இனிஷியலா 5 minutesல எடுத்தோடனே அந்த சாம்பிளோட ஸ்லம்ப் என்ன. நெக்ஸ்ட் இப்ப ஸ்லம்ப் நம்மளுக்கு கம்மியா இருக்கு, 120 இல்ல 100 தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்னோட ரிக்வயர்ட் ஸ்லம்ப் எவ்வளோ, எனக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும், 40 mm இன்க்ரீஸ் பண்ணுமா, 50 mm இன்க்ரீஸ் பண்ணுமா, என்ன ஸ்ட்ரக்சருக்கு நான் யூஸ் பண்ண போறேன், அதோட டோட்டல் கன்சப்ஷன் ஆஃப் டைம் எவ்வளவு நேரத்தில் அந்த கான்கிரீட்டிங்க முடிப்பேன், அந்த வண்டி யூஸ் பண்ணுவேன்றத டேட்டா இருக்கணும். நெக்ஸ்ட் ஆஸ் பர் ட்ரையல் படி அந்த சைட்ல நம்ம பார்த்தது 0.2% டோசேஜ் நம்ம இன்க்ரீஸ் பண்றது பாத்தீங்கன்னா 50 mm ஸ்லம்ப் ஃபார் 1 cube ஆஃப் கான்கிரீட். ஸோ 0.2% ஆட் பண்ணனா இட் இஸ் இன்க்ரீசிங் ஸ்லம்ப் ஃப்ரம் 100 to 150 mm, 50 mm இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இப்போ இது வந்து என்னோட டிரான்சிட் மிக்சர்ல எவ்வளவு கான்கிரீட்டிங் இருக்குதுன்றத ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 6 m³ வந்திருக்கும், 3 m³ அன்லோட் ஆயிருக்கும்.
ஸோ உள்ள இருக்கிறது இப்போ பெண்டிங் குவான்டிட்டி எவ்வளோ 3 m³ 4 m³ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். தென் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணோம், சப்போஸ் 50 mm இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா 0.2% நம்ம கால்குலேஷன் பண்ணிட்டு we have to add the water or admixtures. ஸோ அந்த குவான்டிட்டி ப்ராப்பராக கால்குலேட் பண்ணிருக்கணும். ஸோ இன்னொன்னு சொல்லிடுறேன், இது வந்து இந்த டேட்டா கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கோங்க. ஃபார் 100 ml ஆஃப் அட்மிக்சர் நாங்கள் ஆட் பண்ணது வந்து 400 ml ஆஃப் வாட்டர். ஸோ ஏன்னா அட்மிக்சர் வந்து நாங்கள் டிரான்சிட் மிக்சர்ல ஆட் பண்ணும்போது எஃபிஷியண்டா மிக்சிங் ஆகலை. எஃபிஷியண்டா மிக்சிங் ஆகலைன்னா ரிக்வைர்ட் டைம்குள்ள ஆகலை. அது வந்து நம்ம 15 minutes 20 minutes ரொட்டேட் பண்ற சுச்சுவேஷன் வந்தது. ஸோ அதுல வந்து இந்த 400 ml ஆஃப் வாட்டர் ரேஷியோ அப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:0.4 மாதிரி. ஸோ 1000 ml ஆஃப் அட்மிக்சர் ஆட் பண்ணணும்னா அதில் நான் 400 ml ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் அந்த அளவுக்கு டிவேட் ஆகல, எஃபிஷியண்டாகவும் மிக்ஸ் ஆகி ஹோமோஜினியஸ் கண்டிஷனுக்கு வந்து கான்கிரீட் வந்து ஒரு 4 to 5 minutesலேயே கிடைச்சிருச்சு. ஸோ டிரான்சிட் மிக்சரை பார்த்தீங்கன்னா 4 to 5 minutes அப் டு M50 கிரேட் வரைக்கும் பண்ணி பார்த்ததுல 5 minutes ரொட்டேட் பண்ணணும் எஃபிஷியண்டா மிக்சிங் ஆகிட்டு ஹோமோஜினியஸ் மிக்ஸ் வரதுக்கு. ஸோ அந்த ஹோமோஜினியஸ் மிக்ஸ் வந்தோடனே வித்தின் 5 minutesல வந்து சாம்பிள் செலக்ட் பண்ணி ஸ்லம் செக் பண்ணிடுவோம். ஸோ இது இந்த செகண்டரி டோசேஜ் பண்ணது, அதுக்கப்புறம் அது எவ்வளவு நேரத்துல நம்ம கன்சப்ஷன் பண்ணன்ற டேட்டா எல்லாத்துலயுமே பேட்ச் ஷீட்ல மென்ஷன் பண்ணோம் அதோட ஸ்ட்ரென்த் செக் பண்றதுக்காக. ஸோ இதுதான் அந்த சைட்ல அப்ரூவ்டு மெத்தடாலஜி. ஸோ பேஸ்ட் ஆன் தட் தான் வந்து நம்ம எந்த சைட்ஸ்க்கும் அப்ரூவல் எடுக்க முடியும், ரீடோசிங்க்கு வந்து நம்ம பேசவாத முடியும் பேஸ்ட் ஆன் டேட்டா அண்ட் எனிதிங். ஸோ இதுல இப்போ எதனா டவுட்ஸ் இருந்தா நம்ம அப்படியே கேரி அவுட் பண்ணி போகலாம். சார் இது வந்து மியூச்சுவல் அக்ரிமெண்ட் ஃபார் கிளையண்ட் அண்ட் வெண்டார், ரைட் சார்? எஸ் எஸ். பட் ஐஎஸ்ல வந்து இது எனிஒன் நோபடி மென்ஷன் இல்ல ஐஎஸ்ல வந்து கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க, மியூச்சுவல் அக்ரிமெண்ட் பிட்வீன் ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர் பேஸ்ட் ஆன் டேட்டா நம்ம பண்ணலாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சார் நம்ம ஏஎஸ்டிஎம் ஆர் வேற பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட்ல சோ இந்த இது ரீடோஸ் பண்ணி ஏதாவது ஒரு அந்த மணி வேடிங் இது இருக்கா சார்? இல்ல 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 அதுல எக்ஸாக்ட்டா இந்த நம்ம ஐஎஸ்ல கொடுத்திருக்க மாதிரி டேர்ம்ஸ் வந்து ஏஎஸ்டிஎம்ல இல்ல. சப்போஸ் வேற யாரா பாத்துருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஷேர் பண்ணலாம். எனக்கு இப்போ நம்ம மெயினா இந்தியன் ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணி போறனால இதை ரீடோசிங் பண்றதுக்கு அதை அப்ரூவ் பண்றதுக்கு என்னென்ன வேர்டிங்ஸ் இருக்குன்றதான் செக் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் பேஜ்ல காமிச்சேன். ஸோ இனிஷியலா அவங்க நாட் பர்மிட்டட்னு கொடுத்துட்டாங்க, பட் இன் ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸ் வி கேன் கோ ஹெட் மியூச்சுவல் அக்ரிகேட் பிட்வீன் ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர். இப்போ நம்ம கன்சியூமர் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னா நம்ம டேரக்டா நோன்னு சொல்ல முடியாது. ஸோ வி ஹேவ் டு பிரசன்ட் அவர் டேட்டா ஃபர்ஸ்ட். ஸோ டேட்டா இந்த மாதிரி பண்ணியிருக்கோம், இந்த மாதிரிலாம் ரிசல்ட்ஸ் இருக்குன்னா தென் தே வில் கம் ஃபார் சம் கன்க்ளூஷன்ஸ். அவங்க கேட்கலாம், மேபி நீங்க ட்ரையல்ஸ் பண்ணுங்க எங்க முன்னாடி பண்ணி காமிங்கன்னு கேட்கலாம். ஸோ அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு வே கிடைக்கும் இதுல பாஸ் ஆகி போறதுக்கு, அங்கேயே ஸ்டக் ஆகி நிக்காம. சார் இது இந்த கான்கிரீட் வந்து எவ்வளவு நேரம் சார் ப்ரொலாங் பண்ணலாம் அதுக்கப்புறம் அந்த டைம் ரீடோஸ் பண்ணதுக்கு அப்புறம்? இப்போ பிராக்டிகலா நான் ஸ்டார்ட் பண்ண டேட்டா பாத்தீங்கன்னா இது எல்லாமே 3.5 hours யூஸ் பண்ண கான்கிரீட், 3.5 hours. அது எல்லாமே சூப்பர் பிளாஸ்டிசைசர் அட்மிக்சர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இட் வில் இன்க்ரீஸ் 50 mm ஸ்லம்ப் அப்படின்னா நெக்ஸ்ட் 1 hourல வந்து 40 mm ட்ராப் ஆகும். ஸோ 1 hourக்குள்ள நீங்க கன்சியூம் பண்ணிக்கலாம். இட்ஸ் டைரக்ட்லி டிபெண்ட்ஸ் ஆன் நீங்க எவ்வளவு நேரத்துல அந்த கான்கிரீட்டை கன்சியூம் பண்ண போறீங்க அப்படின்றத பொறுத்தா இருக்கு. இப்போ நீங்க 3.5 hours ஆயிடுச்சுன்ற கான்கிரீட்டை போய் நம்ம திருப்பி ரீடோஸ் பண்ண முடியாது. கேஸ் ஆல்ரெடி டேட் அதுல வந்து 0 ஸ்லம்பா இருக்கலாம், இல்லை 20 mm ஸ்லம்பா இருக்கலாம். ஸோ அதை நம்ம ரீடோஸ் பண்ணி நெக்ஸ்ட் இன்னொரு 1 hour ப்ரொலாங் பண்ண முடியாது. மெயினா இது வந்து சைட்டுக்கு வந்து 1 hourல டிராப் ஆகி நெக்ஸ்ட் 2 hours கன்சியூம் பண்ண முடியாம நம்ம வேஸ்டேஜ் பண்ற கான்கிரீட்ஸ்க்காக பண்ண ஒர்க் அவுட் இது. சார் இன்னொரு விஷயம், இப்போ வண்டி கிளியர் சார். சார் இன்னொரு விஷயம், இப்போ கான்கிரீட்ல வந்து நம்ம மில்லர்ல இருந்து இறக்குனதுக்கு அப்புறம் நீங்க சொன்னீங்களா சார், கொஞ்சம் இறக்கி இருப்பாங்க கொஞ்சம் இல்லாம இருக்கும், அதை ப்ராப்பரா மெஷர் பண்ணணும்னு சொல்றீங்களா சார்? அதுல சப்போஸ் ப்ராப்பரா மெஷர் பண்ண முடியாத ஒரு கண்டிஷன்ல ஏதாவது அசம்ஷன்ல போறது டோசேஜ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா ஏதாவது ரிஸ்க் ஆகுமா சார்? இது நீங்க அந்த அசம்ஷன் பண்ண முடியாம போகுன்ற சிச்சுவேஷன் எங்க வரும் அப்படின்னா, எனக்கு புரியுது உங்களுக்கு பைல்ல வர ரீசன்ஸ். ஏன்னா ஸ்ட்ரக்சர்ல வேற எங்கன்னா இருக்குனீங்கன்னா டேரக்டா கண்டுபிடிச்சிடலாம், காலமோ இல்ல வேற எங்கன்னா எவ்வளவு இறக்கிருக்கும் 0.1 m3 2 m3 போயிருக்கேன், மீதி 4 m3 இருக்கும் அப்படின்ட்டு. பைல்லாம் சுச்சுவேஷன் போகும்போது என்ன ஆனா நம்மளுக்கு எவ்வளவு கன்சியூம் ஆயிருக்குன்றது தெரியாது. ஸோ அந்த சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா நான் ப்ராக்டிகலா என்ன பண்ணுவேன்னா, நான் அங்க இருக்க டிஎம் டிரான்சிட் மிக்சர் டிரைவர்ஸோட ஹெல்ப் எடுப்பேன். அவங்களுக்கு வந்து ஓரளவு ஆல்மோஸ்ட் 90% அவங்க கொஞ்சம் கிளியரா சொல்லுவாங்க. அவங்க டோசேஜ் ஆட் பண்றது அதுல சப்போஸ் மிஸ் ஆச்சுன்னா சப்போஸ் ஏதாவது பை எனி சான்ஸ் அட்மிஷன் டோசேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது ஒன்னும் ஸ்லம்ப் அதிகமா டிராப் ஆகுமே தவிர இது வாட்டரால நம்ம ரீடோஸ் பண்ணாதாம அட்மிச்சரால ரீடோஸ் பண்றதுனால ஒன்னும் பிரச்சனை இருக்காது இல்ல சார்?
அதுதான் நீங்க ரீடியூஸ் பண்றது. இப்போ நம்ம மினிமலா 0.2% வரைக்கும் நம்ம பண்ணலாம் டைரக்டா. ஸோ நம்ம இன்னும் டைரக்டா ஒன்றும் 0.5 0.6% ரீடியூஸ் பண்ணல. ஸோ 0.1 0.2% நம்ம மினிமலா பண்ணும்போது எஃபெக்டிவ் வந்து பெருசா ரிட்டர்ன் எதுவும் இருக்காது. அதாவது பெரிய ப்ராப்ளமேட்டிக் ஆகிற அளவுக்கு, டிலே செட்டிங் ஆகிற அளவுக்கு அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்காது. ஆனா என்னோட இது என்னன்னா, உள்ள இருக்க கான்கிரீட்டோட குவான்டிட்டி பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு 0.5 MQ நம்மளுக்கு தெரியணும். அப்பதான் வந்து எதனா ப்ராப்ளம்ஸ் ஆனாலும் நம்மளால நெக்ஸ்ட் எதனால ஆச்சுன்றது கன்க்ளூஷனுக்காவது வர முடியும். அது உள்ள இருக்க குவான்டிட்டி வந்து எக்ஸாக்டா பிளஸ் ஆர் மைனஸ் 0.5 MQ தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணி தான் ஆகணும். நம்ம உள்ள இருக்கிறதே ஐடியா தெரியல அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம ரீடோசிங் பண்ண போறதே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ரிஸ்க் ஃபேக்டர் தான். மாறி நீங்க கேட்கலாம் சார். அதே மாதிரி சார் இப்போ ஒரு சைட்டுக்கு ஒரு 6 MQ போகுது அப்படின்னா ஒரு டைம் பார் ஆகுது, 3 மணி நேரம் ஆகுது, கிராஸ் ஆகுது அப்படின்னா இப்போ நீங்க சொல்ற மாதிரி ரீசர்ச் பண்றோம் சார். அது ஃபுல்லா மிக்ஸ் ஆக வாய்ப்புகள் கம்மியா இருக்கும், ரிவர்ஸ் ஃபார்வர்டு இருக்கும்போது இதாகும். இப்போ அது மாதிரி ட்ரையல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேரியேஷன்ஸ் இல்லாம கியூப்ஸ் ஓகே சார், அந்த அட்மிச்சர் ரீசர்ச் கியூப்ஸ்லாம் ஸ்ட்ரென்த் நல்லா வந்திருக்கு. பட் சப்ளைல அந்த மாதிரி வருமா சார்? ஸோ இப்போ சப்ளைல பண்ணோட ரிசல்ட்ஸ் வேணா நான் திருப்பி நம்ம நெக்ஸ்ட் இதுல ஷேர் பண்றேன். இல்ல அதுதான் சார் சொல்றேன். இப்போ நமக்கு ஒரு நீங்க சொன்ன மாதிரி 3 MQ நம்ம ரீசர்ச் பண்ணோம்னா ஓகே சார். இப்போ முழு வண்டியே நமக்கு ஒரு டைம் பார் ஆகுது, ஏதோ ஒரு இஷ்யூ ஆகி ரிஜெக்டட் ஆகுது, நம்ம அதை ரீசர்ச் பண்ணி இது பண்றோம் அப்படின்னா அதுக்கு கிளைண்ட் வந்து கியூப் காஸ்டிங் பண்ணணும் அப்படின்றான். நம்ம அப்படி பண்ணும்போது அதுல ஏதாவது நமக்கு இது இதே ஸ்ட்ரென்த் வருமா எப்படி சார்? அதான் இதான் திருப்பி நான் ஃபர்ஸ்ட் அவர் சொன்ன பாயிண்டே தான் வரேன். இந்த இது எதுக்கு பண்ணோம் அப்படின்னா, கான்கிரீட் வந்து இருக்கு சைட்ல வந்து 1 hourல வந்து ஸ்லம் டிராப் ஆயிடுச்சு, இன்னொன்று கான்கிரீட் லைஃப் 2 hours இருக்கு, இதை வேஸ்டேஜ் ஆகக்கூடாதுன்றதுக்காக எடுத்த ஒர்க் அவுட் இது. இப்போ நீ சொன்ன கேஸ் என்னன்னா, கான்கிரீட் வந்து ரீச் ஆகிறதுக்கே 3 hours ஆயிடுச்சு. ஸோ சைட்டுக்கு 3 hours கழிச்சு தான் வந்திருக்கு அப்படின்றப்போ ஃபர்ஸ்ட் அதோட கான்கிரீட்டோட 3 hours ப்ரெசன்ட் ஸ்லம் கண்டிஷன் என்னன்றது நம்மளுக்கு தெரியணும். அது வந்து 0 ஸ்லம்ப் 20 mm ஸ்லம்ப்னா அதை தான் திருப்பி நான் சொல்றேன், ரீடோசிங் வில் நாட் பி எஃபெக்டிவ் அந்த கேஸ்ல. இப்போ 6-7 MQ வெஹிக்கிளா இருந்தா ரொம்ப கஷ்டம். சப்போஸ் அதுல 2 MQ 3 MQ காலமா இருந்ததுன்னா ரீடோசிங் வந்து ஓரளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும். கான்கிரீட்டை வந்து நம்ம ரீடோஸ் பண்ணணும்ன்றது லெஸர் கியூபிக் மீட்டருக்கு எஃபெக்டிவ் அதிகமா இருக்கும். இஃப் இட் இஸ் மோர் குவான்டிட்டினா எஃபெக்டிவ்னஸ் அதோட எஃபெக்டிவ்னஸ் கம்மியா தான் இருக்கும். குட் மாரின், ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க. தேங்க்யூ. ரொம்ப நல்ல क्वेश्चन. இல்ல क्वेश्चंस போதும், அடுத்தும் கண்டினியூ பண்ணணும்ன்றதுனால நம்ம லாஸ்ட்ல எடுத்துக்கலாம். இந்த செஷனுக்கான क्वेश्चन இது போதும், அடுத்த டாபிக் ரொம்ப பேசிக்கலாம். பாலாஜி நீ கண்டினியூ பண்ணலாம். சோ ஸ்லைட் சேஞ்ச் ஆகுதுல உங்களுக்கு? Yes, change நீ ப்ரோசீட் பண்ணுங்க. ஆகுது சார், ஆகுது. சோ நெக்ஸ்ட் வந்து வொக்கபிலிட்டி அக்செப்டன்ஸ். ஓகே பாலராஜ், அப்போ அந்த கண்டென்ட் முடிஞ்சிருச்சு இல்லீங்களா? நம்ம அப்படியே போய்ட்டு நம்ம வேணா பாலராஜ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சார், அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கனால முடிக்கிட்டோம் சார், நாட் an issue சார். இல்ல சார், அது என்னன்னா நீங்க ரொம்ப பின்னாடி வர மாதிரி இருக்கும், உங்களுக்கான டைம் ரொம்ப கம்மியாயிடும். இப்போ நம்ம எப்படி பிளான் பண்ணிருக்கோம்னா, இப்போ ஒருவேளை டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்ததுன்னா பாலராஜ் 2 டாபிக் பேசியிருப்பாங்க, நீங்க 2 பேசியிருப்பீங்க, அப்படியே அது முடியும். இப்போ உங்க பாலராஜ் பேசுறதுக்கு அப்புறம் எல்லா क्वेश्चंस நிறைய வச்சிருப்பாங்க, அப்போ உங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்க முடியாம போயிடுற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நம்ம ஷேர் பண்ணி பேசிக்கிறது பெட்டரா இருக்கும். நீங்க வாங்க, உங்களை விட மாட்டேன், கேட்டுக்குள்ள வாங்க. வாங்க. சோ இப்போ அருண் சார் நம்ம கூட இருக்காரு, அவரோட ஃபர்ஸ்ட் டாபிக் பேசுவார். ஜஸ்ட் a minute. Good evening, one and all. Thank you for the opportunity given. Sir, screen visible இருக்குல்ல sir? இருக்கு சார். ஓகே. First topic நான் பேச போறது வந்து acceptance of supplementary cementitious material usage. பெருசா presentation slideல இல்ல, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்றேன். பிகாஸ் எவ்ரிபடி எல்லாத்துக்கும் ஒரு தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ நான் இங்க வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் பண்ண என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஃபேஸ் பண்ண கஸ்டமர்ஸ் எப்படி நாங்க அக்செப்டன்ஸ் கொண்டு வந்து அதை நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன், அதை தான் இங்க பண்ண போறேன். இப்ப ஜென்ரலா ஒரு சப்ளிமெண்டரி சிமெண்டீஷியஸ் இப்ப காமனா இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த டைம்ல இருக்கிறது ஃப்ளை ஆஷ் அண்ட் GGBS. இது 2 தான் வந்து RMC ஃபீல்ட்ல அதிகமா யூஸ் பண்றோம். பட் ஜென்ரலா வந்து ஒரு கன்சல்டன்ட் இல்ல ஒரு இண்டிவிஜுவல் வீடு எந்த ஒரு
கட்டுறதா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அவங்களோட பயம், நாம வந்து சேஃபரா இருக்கணும், கட்டுறத சேஃபரா இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாரோட மைண்ட் செட் இருக்கும். ஸோ ஆஸ் நாம வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைடரா இருக்கும் போது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளோட கடமைகள் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதனால எதுவும் டிஃபெக்ட்ஸ் வராது, எதுவும் பாதிப்பு இருக்காதுன்னு ஃபர்ஸ்ட் நாம ஆஸ் அ குவாலிட்டி இன்ஜினியர், குவாலிட்டி கண்ட்ரோல் நாம அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும். அந்த கான்ஃபிடன்ஸ் எப்போ நம்மளுக்கு இருக்கும்னா ஆஸ் அ குவாலிட்டி QC இன்ஜினியர் நாம அதுக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். ஸோ நான் என்னோட டீம் சொல்றதுன்னா, நீ ஏதாவது ஒரு விஷயம் பண்றீங்கன்னா நீ ஃபர்ஸ்ட் கான்ஃபிடென்ட்டா இருந்தாதான் நீ கஸ்டமரை போய் கன்வின்ஸ் பண்ண முடியும், கஸ்டமர்கிட்ட சொல்ல முடியும். ஸோ நம்ம அது கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து மெயினா வந்து நம்ம பேசிக் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்றோம், ஃப்ளை ஆஷ் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்றோம், அதோட லிமிடேஷன்ஸ் என்ன, அதுக்கு எவ்வளவு யூஸ் பண்ணா அதோட என்ன டிஃபெக்ட். ஜென்ரலா ஃப்ளை ஆஷ்ல வந்து பாத்தீங்கன்னா IS கோட் ஸ்பெசிஃபை பண்றது மினிமம் 15% இருக்கணும் டு மேக்சிமம் 35%. இது சொல்றது வந்து நம்மளோட சிமெண்டீஷியஸ் மெட்டீரியல். ஒரு சில கஸ்டமர் ஒரு சில பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா சிமெண்ட்ல 15%, 20%, அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது தப்பு. நம்ம எது இருந்தாலும் பேசுறது இங்க வந்து சிமெண்டீஷியஸ் மெட்டீரியல்ல டோட்டல் ஆல் வந்து எவ்வளவு இருக்கணும் ரீப்ளேஸ்மெண்ட்றது தான் நம்ம கம்யூனிகேட் பண்ணோம். அது 15 to 35% இருக்கணும். ஆஸ் அ கம்பேர் டு இப்போ வந்து GGBSல பார்த்தோம்னா மினிமம் 25 to 75% GGBSல இருக்கணும். இப்போ ஏன் வந்து நம்ம லெஸ் தேன் 25 யூஸ் பண்ணக்கூடாது GGBSன்றது, அதுக்கு அந்த GGBSோட ப்ராப்பர்ட்டிஸ் வேலை செய்யறதுக்கு மினிமம் அவ்வளோ பெர்சன்டேஜ் போடணும்னு சொல்றதுனாலதான் அந்த 25 வச்சிருக்காங்க. அது கீழே யூஸ் பண்றீங்கன்னா GGBS வில் பெர்ஃபார்ம் ஆஸ் சிமிலர் ஆஸ் அ ஒரு ஃபைன் அக்ரிகேட்டா தான் ஒர்க் ஆகும், தவிர அதுல இருந்து என்ன ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம எதிர்பார்த்து போடுறோமோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளுக்கு கிடைக்காது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து எல்லாத்துக்கும் தெரியும், குருவாஞ்சேரியில ஜோஹோன் எஸ்டென்ஷியான்னு ஒரு ப்ராஜெக்ட் இருந்தது. அந்த ப்ராஜெக்ட்ல வந்து பிஃபோர் 2016 அந்த ப்ராஜெக்ட்ல வந்து ஃபுல் OPC. சார் ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும், எந்த ப்ராஜெக்ட் நேமையும் மென்ஷன் பண்ணிக்க வேணாம், ப்ராஜெக்ட் நேம்ஸ், பிராண்ட் நேம்ஸ் எதுவும். சாரி சார். அந்த ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் வேர் யூசிங் பியூர் OPC சிமெண்ட் ஃபார் M40 கிரேட் ஃபார் ஆல் தி ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ எங்களுக்கு வந்து அதை ஒரு சேலஞ்சா எடுத்துட்டு மாத்துறதுக்கு வந்து வி கன்வெர்டட் தட் கஸ்டமர் டு OPC பிளஸ் GGBS மிக்ஸ். அது எப்படி கன்வெர்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா 3 டிஃப்ரெண்ட் வேஸ். ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமருக்கு என்ன இஷ்யூ நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, ஃபர்ஸ்ட் இந்த மிக்ஸ் இவ்வளோ நாள் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்ததுக்கு என்ன நீங்க இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு ஃபர்ஸ்ட் நாங்க கேட்டும் போது அது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொன்னு வந்து உங்களுக்கு வந்து லாங் டேர்ம் கோல் என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னது வந்து எனக்கு வந்து ஷ்ரிங்கேஜ் கிராக்ஸ், தெர்மல் கிராக்ஸ் நிறைய வருதுன்னு சொன்னாங்க. இன்னொன்னு வந்து அவங்களுக்கு வந்து டியூரபிலிட்டி ஆஸ்பெக்ட்ஸ் செக் பண்ணணும்னு சொன்னாங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து தெர்மல் கிராக்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா பியூர் OPC போடும் போது உங்களுக்கு ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன்ஸ் அதிகமா இருக்கும் இனிஷியலா. ஸோ அதனால அவங்களுக்கு அந்த இஷ்யூஸ் வந்தது. இன்னொன்று வந்து டியூரபிலிட்டி ஆஸ்பெக்ட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம எவ்வளவு சப்ளிமெண்டரி சிமெண்டீஷியஸ் இன்டியூஸ் பண்றோமோ அப்பனா தான் நம்மளுக்கு அந்த டியூரபிலிட்டி மெட்டீரியல்ஸ், டியூரபிலிட்டி ஆஸ்பெக்ட் என்னென்ன கிடைக்குமோ அது நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட்ல வந்து ஃபார் தெர்மல் கிராக்ஸ் இதுக்காக OPC GGBS வி ஸ்டார்டட் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம். அதுல வந்து அவங்களுக்கு வந்து சேம் ஸ்ட்ரென்த் அண்ட் சேம் ஆஸ் ஈவன் நம்ம காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுத்துருந்தோம். பட் ஆனால் வந்து குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் டியூரபிலிட்டி RCBT பியூர் OPC மிக்ஸுக்கும் OPC பிளஸ் GGBS மிக்ஸுக்கும் அவங்களுக்கு கம்பேர் பண்ணி we proved that whatever என்ன மிக்ஸ் அவங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதுக்கு வந்து RCBT வேல்யூ வாஸ் இட் வாஸ் மோர் தேன் 2000 coulombs. வேற அதே வந்து OPC பிளஸ் GGBSல வந்து இட் வாஸ் இது வந்து லெஸ் தேன் 1500 coulombs இருந்தது. அதே மாதிரி வாட்டர் பெர்மியபிலிட்டியும் வந்து லெஸ் தேன் 15 mm இருந்தது. ஸோ இது வந்து அவங்களுக்கு ட்ரையல் மிக்ஸ்ல ப்ரூவ் பண்ணிட்டோம். வேற அதே வந்து சப்ளைல வந்து சில கஸ்டமர்ஸ் வந்து ட்ரையல் மிக்ஸ் அப்ரூவ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து சப்ளைல வந்து பார்க்க மாட்டாங்க அப்படின்னு வந்து நிறைய மித்ஸ் இருக்கலாம். பட் ஆனா இந்த அந்த பர்டிகுலர் கிளைண்ட்ல வந்து நாங்க வந்து எல்லா சப்ளைக்கும் ப்ரூவ் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ இது வந்து ஒரு சேலஞ்சா இருந்தது.
அதை வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கன்சிஸ்டன்ட் மெட்டீரியல் அந்த இதெல்லாம் இருந்ததுனால கன்சிக்யூட்டிவா அந்த கஸ்டமருக்கு வந்து ப்ரூவ் பண்ணிட்டு நவ் த கஸ்டமர் இஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச் டு ஹிஸ் கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் வித் சப்ளிமெண்டரி சிமெண்டீஷியஸ். ஸோ ஆஸ் அ நீங்க ஒரு கஸ்டமர்கிட்ட போயிட்டு கன்வின்ஸ் பண்ணும் போது மெயினா டியூரபிலிட்டி, ஏன்னா எல்லாரும் அவங்களோட பில்டிங் இண்டிவிஜுவல் வீடு அதை வந்து கட்டுறது எத்தனை வருஷம் இருக்குது, எத்தனை வருஷம் தாங்கும் அப்படின்றது வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட். ஸோ டியூரபிலிட்டி ஆஸ்பெக்ட் வந்து மேஜர் ரோல் எந்த ஸ்ட்ரக்சரா இருந்தாலும் ப்ளே ஆகும். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நீங்க ஓபிசி பிளஸ் ஃப்ளை ஆஷ் ஒரு ஓபிசி ஜிஜிபிஎஸ் கஸ்டமருக்கு ப்ரொவைட் பண்ணும்போது இந்த டியூரபிலிட்டி ஆஸ்பெக்ட் இன்கம். ஏன்னா வந்து நம்ம எந்த பில்டிங் இப்ப கட்டுறோமோ இருந்தாலும் அட்லீஸ்ட் மினிமம் 75 இயர்ஸ் லைஃப் சர்வீஸ் லைஃப் இருக்கணும். ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே சாஃப்ட்வேர் வந்துச்சு, நீங்க ஒரு மிக்ஸ் டிசைன் கொடுத்தீங்கன்னா அந்த மிக்ஸ் வந்து எத்தனை சர்வீஸ் லைஃப் எவ்வளவு வந்து கிடைக்கும் அப்படின்ற லைஃப் 365 டிகிரி சாஃப்ட்வேர் மூலமா உங்களுக்கு ஃபுல்லாவே கிடைச்சிரும். ஸோ அந்த மாதிரி நீங்க கஸ்டமர்கிட்ட கன்வின்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஆஸ் அ சர்வீஸ் குவாலிட்டி இன்ஜினியரா நம்ம வந்து என்வாயன்மெண்ட் ஆல்சோ ஃபார் தி சொசைட்டி ஒரு நல்லது பண்றோம்னு நினைச்சிட்டு நம்ம பண்ணணும்ன்றது என்னோட தனிப்பட்ட ஒரு சஜஷன். எனி டவுட்ஸ் நீங்க ஏதாவது இருந்தா கேட்கலாம் சார். சப்ளிமெண்டரி சிமெண்டீஸ் யூஸ் பண்ற விஷயமா கேள்விகள் இருந்தா கேட்கலாம். 3 கேள்விகள் மட்டும் நம்ம இப்ப எடுத்துக்கிறோம், பாக்கி கேள்விகள் பின்னாடி. இருக்குங்களா? சப்ளிமெண்டரி சிமெண்டீஸ் क्वेश्चंस இல்லையா? வாவ் சார், ஐஎஸ்ல மேக்ஸிமம் லிமிட் ஜிஜிபிஎஸ் க்கு சார் அந்த 75 ன்றது எங்க சார் மென்ஷன் பண்ணிருக்காங்க? மேக்ஸிமம் 17 இருக்குங்க சார். அதான் 17 இருக்கு, நீங்க 75 சொன்னீங்க. 455 ல இருக்குங்க சார். இருக்கு 70 இருக்கு, நீங்க 75 சொன்னீங்க. ஓகே ஓகே, சாரி சார், சாரி. சாஃப்ட்வேர் நேம் சொன்னீங்க, என்ன சாஃப்ட்வேர் சார்? லைஃப் 365 டிகிரி சார். லைஃப் 365 டிகிரி. ஓகே ஓகே ஓகே. நந்து சார் நீங்க கேட்கலாம். சாரி நந்து நீங்க கேளுங்க. நந்து கேளுங்க சார். ஆக்சுவலா நீங்க ஸ்ட்ரிங்கேஜ் வந்து கிராக்ஸ் வருதுன்னு சொன்னீங்க. நீங்க அதுல ஏன் ஸ்ட்ரிங்கேஜ் அட்மிக்சர்ஸ் யூஸ் பண்றதுக்கு நீங்க ஏன் ப்ரிஃபர் பண்ணல? சார் ஸ்ட்ரிங்கேஜ் அட்மிக்சர் அந்த டைம் பீரியட்ல வந்து அவ்வளோ எஃபெக்ட்ஃபுல்லா இல்ல சார். நாம அந்த டைம்ல என்ன பண்ணோம்னா ஓபிசி பிளஸ் GGBS போட்டு we use chilled water sir. So we reduced the concrete placing temperature less than 30 degrees Celsius sir. So we avoided shrinkage crack sir. உங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸ் சார் காஸ்ட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கேஜ் SRA மெட்டீரியல் வந்து ஜெனரலா பாத்தீங்கன்னா மினிமம் இஃப் ஐ எம் நாட் ராங் 170 to 200 300 வரைக்கும் இப்ப காஸ்ட் கம்பெனி டு கம்பெனி வேரி ஆகுது சார். அதுவும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா டோசேஜ் வந்து 2 kg per cubic meter 4 kg வரைக்கும். ஸோ இட் வில் கோ அபவுட் 800 rupees per cubic meter போயிடும் சார். அவ்வளோ கமர்ஷியல் யாரும் கொடுக்க மாட்டாங்கல்ல சார். அதுக்கு நீங்க வந்து சில்ட் வாட்டர் போட்டீங்கன்னா இட் வில் பி அரௌண்ட் 150 rupees per cubic meter. நான் வாட்டர் சொல்றேன் சார், ஐஸ் ஃபிளெக்ஸ் கிடையாது, வாட்டர் சொல்றேன். 150 to 175 உங்களுக்கு ஆகும். ஸோ பிகாஸ் என்ன நீங்க ஒரு கஸ்டமரை பியூர் ஓபிசில இருந்து GGBS போனீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் காஸ்ட் பாத்தீங்கன்னா சிமிலர் வந்துடும் சார். ஓகே தேங்க்ஸ். ஒரு விஷயம் மட்டும், நிறைய தெரிஞ்சவங்க கேக்குறீங்க, தெரிஞ்சவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கடைசியா கொஸ்டின் பண்ணிக்கலாம். புதிய நபர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். இப்போ ஒரு வாய்ப்பு தான் கொடுக்க முடியுன்றதுனால மேகவனன் சார் நீங்க கேட்கலாம். பாக்கி கண்டிப்பா லாஸ்ட்ல எல்லாரோட கொஸ்டின் ஆன்சர் பண்ணுவோம். நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்துட்டா கண்டென்ட் டெலிவரி பண்ண முடியாதுங்கிறதுனால செலக்டிவா மட்டும் எடுத்துக்கிறோம். பட் ஷியோர் கடைசியா ஆன்சர் பண்ணுவோம். மேகவனன் சார் இப்ப நீங்க கேட்கலாம். இப்போ நீங்க கண்டென்ட் சொல்லுவீங்க ஜிஜிபிஎஸ் ஓபிஎஸ்சி சொல்றீங்கல்ல, ஓபிஎஸ்சி பிளஸ் GGBS போகும்போது சிமிட்டிஎஸ் ஆல் ஓவர். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கிரேடு சொல்றேன். நான் ஒரு 400 kg சிமெண்ட் பியூர் ஓபிசி பண்ற இடத்துல GGBS நீங்க சொன்னீங்கல்ல மிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சார் அகைன் 400 kg ஓபிசிக்கு வந்து 250 சிமெண்ட் 200 GGBS யூஸ் பண்ண சார். ஓகே, இப்போ என்னோட ஒரு கொஸ்டின் என்னன்னா, ஆக்சுவலா நான் ஒரு இடத்துல ஃபேஸ் பண்ண கிளைண்ட்னா நீங்க 80% ஓபிசி போங்க 20% GGBS கொடுங்க அப்படிங்கும் போது
அது அந்த 400 kg தான் இவங்க வந்து டைரக்டா 400க்குள்ள சிமெண்டியஸ் எடுத்துக்கிட்டு அதுல 80% சிமெண்ட்டும் 20% ஜிஜிபிஎஸ் கொடுக்க சொல்றாங்க. ஆக்சுவலா அது பிளான்ட்ல செக் பண்ணும்போது நம்ம ஆர்எம்சில செக் பண்ணும்போது இந்த 400 போகக்கூடாது, நீங்க சிமெண்டியஸா எடுத்தீங்கன்னா 420 இல்ல 430 kg எடுத்துக்கிடுங்க, அப்பதான் அந்த ரிசல்ட் உங்களுக்கு அச்சீவ் ஆகும் அப்படின்னாங்க. ஆக்சுவலா அது கிளைண்ட் அக்செப்ட் பண்ணவே இல்லை. நான் அவங்களும் சொன்னேன் சார் நமக்கு சிமெண்ட்டுக்கு பதிலா போட்டாலும் அதோட ப்ராசஸ் கெமிக்கல் எல்லாம் வேற இருக்கனால அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இது என்னவா இருந்தாலும் கோடு என்ன சொல்றது சிமெண்டியஸ் தானே 50% டைரக்டா கொடுக்கணும் இல்ல, அப்போ மெட்டீரியல்ல ப்ராப்ளமா அப்படின்னு கேட்கறாங்க. சார் ஒரு விஷயம் சார், அதாவது ஜிஜிபிஎஸ் வந்து நீங்க ரீப்ளேஸ் பண்றீங்கன்னா மினிமம் 25% ரீப்ளேஸ் பண்ணும் சார். அதான் நீங்க அதுக்கு லெஸர் தேன் யூஸ் பண்றீங்கன்னா அது வந்து ஒரு ஃபைன் அக்ரிகேட்டா தான் உங்களுக்கு ஆக்ட் ஆகும் சார். ஈவன் உங்களுக்கு அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன இருக்கோ அது அச்சீவ் ஆகாது சார். அருண் சார், அவர் கொஸ்டின் நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ ஒரு M40 400 kg ஓபிசி மிக்ஸ் இருக்கு அப்படின்னா, இப்போ அவர் ஒரு ஆர்எம்சி அப்ரோச் பண்றாரு, எனக்கு இது வந்து ஜிஜிபிஎஸ் போட்டு கொடுங்கன்னு. அவங்க என்ன பண்றாங்க 50% போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா 400ல பண்ண முடியாது, எனக்கு ஒரு 440 சிமெண்டிஸ் வேணும், 220 + 220 சொல்றாங்க. அப்ப இவர் என்ன சொல்றாரு, இவங்க கிளைண்ட் கிட்ட போய் சொல்றாரு, சார் நம்ம M40 ஏற்கனவே வந்து 4 கிலோ ஓபிசில போடுறோம், ஆர்எம்சி நான் அப்ரோச் பண்ணேன், அவங்க ஜிஜிபிஎஸ் வந்து 220 + 20 440 போட சொல்றாங்க அப்படின்னு. அப்ப கிளைண்ட் என்ன சொல்றாரு, இல்ல 400ல தானே ரீப்ளேஸ் பண்ணணும், ஏன் 400 போய் 440 இன்க்ரீஸ் பண்றீங்கன்னு கேக்குறாரு. மேகவன் சார் கரெக்டுங்களா கேள்வி? இதுதான் சார் அவர் ஏன் சார் நம்ம 400 kgல வந்து நீங்க ஸ்ட்ரைட்டாவே 25% ரீப்ளேஸ் பண்ணி as a compressive strength நீங்க என்ன இருக்கோ அதை வந்து கொடுத்துடலாம் சார். ஓகேங்களா சார்? பட் ஆஸ் அ நீங்க வந்து டியூரபிலிட்டி ஆஸ்பெக்ட்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு அந்த எக்ஸ்பெக்ட் பண்ற வேல்யூஸ் வராது, பட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு அச்சீவ் ஆயிடும் சார். இப்ப நீங்க 400 kgல 25% ரீப்ளேஸ் பண்றீங்கன்னா 300 100 கண்டிப்பா உங்களுக்கு வந்து M40 அச்சீவ் ஆயிடும் சார். இல்ல நமக்கு அந்த இது ஸ்டாண்டர்ட் வரணும். இப்போ நீங்க ட்ரையலுக்கு வந்துரும், ஆக்சுவல் பிராக்டிகலா நம்ம சார் பிராக்டிகலா உங்களுக்கு தெரிஞ்சும் வந்துரும் சார். ஏன்னா 300 100 ஒரு பர்டிகுலர் சைட்ல நான் யூஸ் பண்ணிருக்கேன், வந்திருக்குங்க சார். M40 வந்துரும் சார் உங்களுக்கு. FCK + 3 உங்களுக்கு FCK + 4 வரைக்கும் உங்களுக்கு சைட் லெவல்ல வந்துரும் சார். பட் ப்ரொவைடட் வந்து நீங்க வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ கொஞ்சம் ப்ளே பண்ற மாதிரி இருக்கும் சார். ஃப்ரீ வாட்டர் வந்து 150 நீங்க வைக்கிற மாதிரி இருக்கும் சார். 0.4 கீழ 0.38 அந்த மாதிரி சொல்றீங்க வாட்டர் சார். நான் 150னா ஒரு நிமிஷம் 0.37 அந்த ரேஞ்ச் சொல்றேன் சார். 0.7 0.36 0.38 சார் 400 சிமெண்டீஷியஸ். ஓகே, நான் ஆக்சுவலா இது நான் ட்ரை பண்றோம். ஆக்சுவலா ஒன்று ட்ரை பண்ணியிருந்தோம், 7 daysல ரிசல்ட் வரல, 14 daysல கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் கிடைச்சிச்சு, 28 daysல அதாவது ஆவரேஜா கரெக்டா பார்டர்ல வந்து நிற்கிற மாதிரி இருக்கனால நாங்க அதை சஜஸ்ட் பண்ணல. ஏன்னா என்ன கண்டென்ட் ஆக்சுவலா உள்ள என்ன சிமெண்டியஸ் ப்ராப்ளமா இல்ல உள்ள ஜிஜிஎஸ். மேகவன் சார், இது கொஞ்சம் ரொம்ப டீடைல்டா பேச வேண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். பட் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அருண் சார் சொன்னதுல இருந்து நீ எடுத்துக்கிட்ட சிமெண்டிஷியஸ் உங்களுக்கு டார்கெட் மீன்ஸ் இந்த லேப்ல அச்சீவ் ஆகும்போது சைட் கண்டிஷன்ல ரிக்வயர்டு கேரக்டரிஸ்டிக் அச்சீவ் ஆகும். அது 400ல வருதா 440ல வருதாங்கிறது நம்ம லேப் ரிசல்ட்ஸ் தான் நம்ம டிஎம்எஸ் அச்சீவ் பண்றத வச்சு நம்ம முடிவு பண்ண வேண்டியிருக்கு. ரொம்ப டீடைல்டா பேசுறது நம்ம ஸ்பேஸ் இல்லாதனால இந்த கொஸ்டினை நம்ம ஐ திங்க் இதோட ரேப் அப் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். தேங்க்யூ சார். ஆனா நல்ல கொஸ்டின். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ. பாலராஜ், நீங்க அடுத்த டாபிக் பேசலாம். சார் அடுத்த டாபிக் இப்போ எப்படி வொர்க்கபிலிட்டி அக்செப்டன்ஸ் போலாமா இல்ல ஷ்ரிங்கேஜ் கிராக்ஸ் போலாமா பேஸ்ட் ஆன் பிரையாரிட்டி? ஷ்ரிங்கேஜ் கிராக்ஸ். டன். சூப்பர். சோ ஸ்லைட் விசிபிளா? ஓகேவா? இருங்க, எங்களுக்கு வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆன் தி வே. எனக்கு வரலையே. ஸ்லைட் விசிபிள்ங்களா? இப்போ ஓகேவா? இல்ல சார், வரல சார். விசிபிள் ஆகல. இப்போ ஓகே சார். ஓகே ஓகேவா? எஸ், ப்ரோசீட் பண்ணலாம். சோ இப்போ ஜஸ்ட் டாபிக் வந்து ஷ்ரிங்கேஜ் கிராக்ன்றனால ஜஸ்ட் டைரக்டா டைப்ஸ் போயிடுறேன் அப்படியே. சோ
இதுல வந்து பிளாஸ்டிக் ஸ்டிங்கேஜ் கிராக்ஸ், இதுல நிறையவே நம்ம வந்து இந்த ஏர் கிராக்ஸ்ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். பிளாஸ்டிக் கிராக்னுவாங்க, பிளாஸ்டிக் ஸ்டிங்கேஜ்னுவாங்க, ட்ரைன் ஸ்டிங்கேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலா இதுக்கு டேர்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இனிஷியலா வர்றதுக்கு வந்து பிளாஸ்டிக் ஸ்டிங்கேஜ் கிராக்ஸ். ஸோ இதுலயே வந்து ரெண்டு இருக்கு. ஒன்னு பிளாஸ்டிக் ஸ்டிங்கேஜ் கிராக்ஸ் அண்ட் பிளாஸ்டிக் ஸ்டிங்கேஜ் செட்டில்மெண்ட் கிராக்ஸ்னு சொல்லுவோம். செகண்டரி பாத்தீங்கன்னா இனிஷியல் ஷ்ரிங்கேஜ் கிராக்ஸ். இந்த இனிஷியல் ஷ்ரிங்கேஜ் கிராக்ஸ்னா அந்த செட்டிங் டைம், இந்த பிளாஸ்டிக் ஸ்டேட்ல இல்லாம இனிஷியல் டு ஃபைனல் செட்டிங் ஸ்டேட்ல வர்றது வந்து இனிஷியல் ஷ்ரிங்கேஜ் கிராக், ட்ரைன் ஷ்ரிங்கேஜ் கிராக்ஸ்னு பிரிக்கலாம். ஸோ இந்த பிளாஸ்டிக் ஷ்ரிங்கேஜ் கிராக்ஸ்ன்ற டீடைல்ஸை பத்தி பேசலாம். ஜென்ரலா வந்து கான்கிரீட் நம்ம பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம், வைப்ரேஷன் போட்டதுக்கு அப்புறம், மட்ட பலகை வச்சு ஓட்டினதுக்கு அப்புறம் ப்ராப்பர்ட்டி என்னன்னா, ஒரு லைட்டர் மெட்டீரியல் வந்து மேல வரணும் கிராவிட்டி ஃபோர்ஸ்ல. ஸோ கான்கிரீட்ல இருக்க லைட்டர் மெட்டீரியல் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுல இருக்க வாட்டர், அதோட வாட்டரோட சிமெண்ட் பேஸ்ட் மாதிரி தான். ஸோ அந்த வாட்டர் மேல வர அதோட டேர்ம் தான் நம்ம டெக்னிக்கலா சொல்றது வந்து ப்ளீடிங்னு சொல்லுவோம். ஸோ அந்த கிராவிட்டி ஆக்ஷன்னாலையும் கேபிலரி ஆக்ஷன்னால வந்து நம்மளுக்கு மேல ப்ளீட் வாட்டர் வரும். ஸோ இப்போ ஜென்ரலா வந்து ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு வந்து கான்கிரீட்ல மேல வந்த தண்ணி அப்புறம் எவாபரேட் ஆகிறதும் அதுக்கான டைமை வச்சுதான் நம்மளுக்கு கிராக்ஸே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ப்ளீடு வாட்டர் வர்றதை விட எவாபரேஷன் வாட்டர் வந்து மேல ஆவியா போறது அதிகமா இருந்துச்சுன்னா கான்கிரீட்ல இருக்க வாட்டர் வந்து சீக்கிரம் ட்ரை ஆகும். கான்கிரீட்ல வந்து உங்களுக்கு வாய்ட்ஸ் இருக்கும். ஸோ வாய்ட்ஸ் இருக்கனால டென்சைல் ஃபோர்ஸ் வரும், கிராக் வரும். ஸோ இதுதான் நம்ம கான்கிரீட்டை உடனே வர இந்த பிளாஸ்டிக் ஷ்ரிங்கேஜ் கிராக்ஸ். இப்போ இது ஜென்ரலா நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ரேட் ஆஃப் எவாபரேஷன், அதாவது அந்த ஆவியா ஆகிறது நன்மை எப்ப வாட்டர் ப்ளீடிங்கை விட அதிகமா இருக்கும், கான்கிரீட்ல இருக்க ப்ளீட் வாட்டர் வந்து சீக்கிரமா எவாபரேட் ஆகும், அதனால கிராக்ஸ் வரும். ஸோ எதனால கிராக்ஸ் வருதுன்னா, இப்போ கான்கிரீட்ல இருக்க வாட்டர் எவாபரேட் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா வாய்ட்ஸ் கிரியேட் ஆகும், போரஸ் கிரியேட் ஆகும். ஸோ கான்கிரீட்டோட வால்யூம் சேஞ்ச் ஆகும். வால்யூம் சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகும்னா, நம்ம 4 பக்கமும் ஷட்டரிங் அடிச்சு வச்சிருக்கனால அதோட ஸ்ட்ரிங்கிங் கெப்பாசிட்டி இருக்காது, டென்சைல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ டென்சைல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா, அந்த டைம்ல வந்து அதுக்கான ரீடைன் பண்றதுக்கு இல்லை அது எதிர்த்து நிக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது அந்த டைம்ல, ஏன்னா கான்கிரீட் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஸோ அதோட ப்ரெஷர் எப்படி ரிலீஸ் பண்ணோம்னா கிராக்கா தான் ரிலீஸ் பண்ணும் அது. ஸோ அதோட ப்ராப்பர்ட்டி. ஸோ இதுக்கு ஒரே ஆப்ஷன் என்னன்னா, கான்கிரீட்ல இருக்க வாட்டர் வந்து காய விடாம நம்ம பாத்துக்கணும். ஸோ அதனாலதான் எல்லாருமே அந்த கியூரிங், இனிஷியல் கியூரிங்கை பத்தி பேசுறது எல்லாமே. ஸோ இதுதான் ஆக்சுவலா எதனால வர்றதுக்கான ரீசன். அது வந்து பிளாஸ்டிக் ஷ்ரிங்கேஜ் கிராக்ஸ். இந்த பிளாஸ்டிக் ஷ்ரிங்கேஜ் செட்டில்மெண்ட் கிராக்ஸ், இந்த ஷ்ரிங்கேஜ் கிராக்ஸ் சொன்னல, இதோட பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ரேண்டமா இருக்கும். இந்த மரம் வேறு மாதிரி இருக்கும் டைரக்ஷன், காத்து எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கத்துல இருக்கும். இந்த பிளாஸ்டிக் ஷ்ரிங்கேஜ் செட்டில்மெண்ட் கிராக்னா என்னன்னா, இப்ப அதே மாதிரி கான்கிரீட்ல வந்து வாட்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை சுத்தியும் இல்ல கவர் பிளாக் ஏரியால வந்து இருக்கும். ஸோ அது எவாபரேட் ஆகும்போது என்ன ஆகும்னா, கான்கிரீட்டோட ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ல இருக்கிறதும் கவர் பிளாக்ஸ்லயும் வந்து கான்கிரீட் வந்து செட்டில் ஆகும். எவாபரேட் ஆனோன்னா காலி இடமா இருக்கும், காலி இடமா இருந்தாலும் கான்கிரீட் செட்டில் ஆகும். ஸோ அந்த பேட்டர்ன் எப்படி காமிக்கும்னா, கிராக் ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் மாதிரியே தெரியும், அப்படியே வரி வரியா தெரியும். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கும் அந்த கிராக் காமிக்கும். ஸோ இது வந்து பிளாஸ்டிக் செட்டில்மெண்ட் கிராக்ஸ்னு சொல்லுவோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம கான்கிரீட் பிளேஸ் பண்ண 1 or 2, 3 ஹவர்ஸ்க்குள்ளே வந்துடும். டிபெண்ட்ஸ் ஆன் கிளைமேட்டிக் கண்டிஷன். அந்த மேல இருக்க காந்தி எப்ப காயுதோ, 1 hourல காஞ்சா 1 hourல வரும், 2.5 மணி நேரத்துல காஞ்சா 2.5 மணி நேரத்துல வரும். அவ்வளவுதான், இதுல தான் கான்செப்ட் இதுல. ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கையில என்னென்ன இருக்கு ப்ரிவென்டிவ். ஸோ ஜென்ரலா கான்கிரீட்டோட ப்ராப்பர்ட்டி கிராக் ஆகுதுன்றது. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கேஜ் கிராக்ஸ், பிளாஸ்டிக் ஸ்ட்ரிங்கேஜ் கிராக்ஸை நம்ம கையில என்னென்ன இருக்கு தவிர்க்கிறதுக்கு பண்றதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து மெயினா வந்து டிசைன் சைட்லனா ப்ராப்பர் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ. ஸோ ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றோம், ஒரு எக்ஸஸா தண்ணி ஊத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ கான்கிரீட்ல லைட்டர் மெட்டீரியல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தண்ணி தான் மேல சீக்கிரம் வரும், எவாபரேட் ஆகும், வால்யூம் சேஞ்ச் ஆகும், கிராக் வரும்னு சொன்னேன். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஆக்சுவல் வாட்டர் ரிக்வயர்ட் ஃபார் ஹைட்ரேஷனுக்கு மட்டும் யூஸ் பண்றோமோ, ஸோ நம்ம ஸ்ட்ரிங்கேஜ் கிராக்ஸ் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ண நம்மளுக்கு வந்து ஒரு கேப்பபிலிட்டி கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம டிசைன்ஸ்ல பண்ண வேண்டியது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பிளேஸ்மெண்ட் கண்டிஷன்ஸ்ல பண்ண வேண்டியது என்னன்னா, கான்கிரீட்டோட டெம்பரேச்சரை குறைக்க பிளான் பண்ணலாம். ஸோ என்ன ஆகும்னா, கான்கிரீட்ல உள்ள இருக்க தண்ணி சீக்கிரம் எவாபரேட் ஆகாது. அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் மோஸ்ட்லி டே டைம்ல பிளான் பண்ணாம நைட் டைம்ல பிளான் பண்ணலாம். ஹியூமிடிட்டி அண்ட் விண்ட் பிரேக்கேஜ்க்கு வந்து சுத்தி எதனா வைக்கலாம். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும்னா, இது எல்லாமே எதுக்கு பண்றோம் அப்படின்னா, ரேட் ஆஃப் எவாபரேஷனை வந்து குறைக்கிறதுக்கு. அவ்வளவுதான், ப்ளீட் வாட்டரை விட ரேட் ஆஃப் எவாபரேஷன் கம்மியா இருக்கணும். ஸோ எனக்கு ஒரு சஃபிஷியன்ட் டைம் கிடைக்கும் கியூரிங் பண்றதுக்கு, கிராக் வராது. ஸோ இதுல வந்து நிறைய என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஷட்டரிங்ல ஸ்ப்ரிங்க்லிங் பண்ணலாம், வாட்டரை ரீபார்ஸ் எல்லாத்தையுமே சில் பண்ணலாம். ஸோ இந்த எல்லாமே எதுக்குன்னா, கான்கிரீட்டோட டெம்பரேச்சர் அண்ட் பிளேசிங் டெம்பரேச்சர்ஸை குறைக்கிறதுக்கு தான். ஜஸ்ட் நம்ம புரிக்க வேண்டியது இந்த மெயின் இந்த பாயிண்ட். மேக் ஷுவர் வி ப்ரொவைட் எக்ஸஸ் வாட்டர் ஆன் கான்கிரீட் டாப் சர்ஃபேஸ், தென் ரேட் ஆஃப் எவாபரேஷனை விட நம்ம எக்ஸஸா தண்ணி கொடுக்கணும். ஸோ அதுக்கு இனிஷியலா ஸ்ப்ரிங்க்லிங் பண்ணணும், டெம்பரேச்சர்ஸ் எல்லாத்தையும் குறைக்கணும். ப்ராப்பர் இப்போ நெக்ஸ்ட் பிளாஸ்டிக் ஸ்ட்ரிங்கேஜ் செட்டில்மெண்ட் கிராக் வந்துட்டீங்க அப்படின்னா அதே ரீசன்ஸ் தான். ஸோ இதோட ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணிடுவோம். எக்ஸ்ட்ராவா என்னன்னா ப்ராப்பர் பிளேஸ்மெண்ட். ஸோ ப்ராப்பரா பிளேசிங் பண்ணி, வைப்ரேஷன் பண்ணி,
காம்பேக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இனிஷியல் ஸ்டேஜ்லயே நம்மளுக்கு வந்து கிராக் எதனா விசிபிளா இருந்ததுன்னா ரீவைப்ரேஷன் பண்ணலாம், ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் மாதிரி வைப்ரேஷன் பண்ணலாம். ஸோ பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ஸ்ரிங்கேஜ் கிராக் ஜாஸ்தி டெவலப் ஆகாது. சரி, ஃபைனலி டியூரபிலிட்டி ஆஃப் த பில்டிங் வந்து நம்மளால காப்பாற்ற முடியும். மோஸ்ட் ஆஃப் த பில்டிங்ஸ் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் எல்லாத்துலயுமே இந்த கரோஷன் ஆகிறது, ரீபாஸ் எக்ஸ்போஸ் ஆகுறது எல்லாத்துக்கான ரீசன்ஸ் வந்து இந்த பிளாஸ்டிக் ஸ்ரிங்கேஜ் கிராக்ஸையும் இனிஷியல் ஸ்ரிங்கேஜ் கிராக்ஸ் வந்து நம்ம ஈஸியா எடுத்துக்கிட்டு லீக்கேஜ் எல்லாம் அப்படியே அரெஸ்ட் பண்ணாம விட்டுட்டு போனதுதான் மெயின் ரீசன் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இப்போ பிளாஸ்டிக் ஸ்ரிங்கேஜ் கிராக் நான் சொல்லிட்டேன். ஸோ இதோட அக்கரன்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா within 1 hour to 3 hours during the plastic state of concrete. ஸோ நெக்ஸ்ட் வந்து இனிஷியல் ஸ்ரிங்கேஜ் அண்ட் ட்ரைங் ஸ்ரிங்கேஜ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா it will happens from initial setting to final setting time of concrete and after final setting time of concrete இந்த கிராக்ஸ் வரும். ஏன்னா நிறைய சைட்ல நீங்க பார்த்துருப்பீங்க கான்கிரீட் போட்டும் போதெல்லாம் கிராக் கிடையாது, நெக்ஸ்ட் டேல அது எனக்கு விசிபிள் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கான்கிரீட் போட்டப்பெல்லாம் எனக்கு கிராக்கே கிடையாதுங்க, அடுத்த நாள் காலையில வந்து பார்க்கும்போது செட் ஆனதுக்கு அப்புறம் கிராக் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே ரீசன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கான்கிரீட்ல இருக்க மாய்ச்சர் வந்து ட்ரையிங் அவுட் ஆகக்கூடாது. கான்கிரீட் உள்ள இருக்க தண்ணி வந்து எவாபரேட் ஆச்சுனாலே கான்கிரீட்டோட வால்யூம் சேஞ்ச் ஆகும். வால்யூம் சேஞ்ச் ஆச்சுன்னா அது வந்து செட்டில் ஆகும். ஸோ அதோட ப்ரெஷர் தாங்க முடியாம அதோட ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்றது கிராக்காக தான் ரிலீஸ் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஓவரால் ஃபேக்டர்ஸ். ஸோ இது இனிஷியல் ஸ்ரிங்கேஜ் கிராக்கும் சரி, ட்ரைங் ஸ்ரிங்கேஜ் கிராக்ஸ்க்கும் சரி. இப்போ ஜென்ரலா வந்து ஒரு ரிசர்ச் பேப்பர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இனிஷியல் ஸ்ரிங்கேஜ் கிராக் வந்து 1/3 ஆஃப் இனிஷியல் ஸ்ரிங்கேஜ் கிராக் வந்து 7 நாளுக்குள்ளேயே நடந்துருமா. ரிமைனிங் ஸோ 1/3 அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 75% கிட்ட இருக்கு. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா லேட்டர் ஸ்டேஜ் அப் டு 1 year வரைக்கும் நடக்கும்னு சொல்றாங்க. இந்த ட்ரைங் ஸ்ரிங்கேஜ் அண்ட் இனிஷியல் ஸ்ரிங்கேஜ் இது எல்லாத்துக்கான ஃபேக்டர்ஸ் வந்து கான்கிரீட்ல இருக்க மாய்ச்சர் எவாபரேட் ஆகாம நம்ம பார்த்துக்கணும். ஸோ எல்லாருமே அந்த இனிஷியல் கியூரிங்கை பத்தி பேசிட்டே இருப்பாங்க. பட் 7 to 10 days வந்து மாய்ச்சர் கண்டிஷன்ல ஸ்ட்ரக்சரை வச்சிருக்கிறது தான் இந்த என்டையர் டியூரபிலிட்டி ஆஃப் த கான்கிரீட்டை கொடுக்க போகுதுன்றதான் மெயின் பாயிண்ட். ஸோ அதுதான் மெயின் ஃபேக்டர்ஸே வந்து நம்ம இந்த கிராக்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு 7 to 10 days ஸ்ட்ரக்சர் மாய்ச்சனா இருக்கணும். ஏன்னா ஈரப்பதத்துல கான்கிரீட் செட் ஆகி ஸ்ட்ரென்த் டெவலப் ஆகும்போது என்ன ஆகும்னா அது உள்ள இருக்க வாய்ட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ உள்ள இருக்க வாய்ட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும்ன்றது லேட்டர் ஸ்டேஜ் அதோட டியூரபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், பில்டிங் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த இனிஷியல் ஸ்ரிங்கேஜ் கிராக், ட்ரைங் ஸ்ரிங்கேஜ் கிராக்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றப்போ ஃபர்ஸ்ட் ரீசன் நம்ம கையில இருக்கிறது டிசைன் மிக்ஸ். ஸோ டிசைன் மிக்ஸ்ல வந்து ப்ராப்பரா கிரேடிங் ஆர் பிஎஸ்டி பார்ட்டிகல் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கிற ப்ராப்பர் கிரேடிங் அச்சீவ் பண்ணிட்டு ப்ராப்பர் ரேஷியோ ஆஃப் 20 mm 12 mm அண்ட் எம்சாண்டோட சிஎஸ் சாண்ட் எம்சாண்ட் சொல்றேன் சாரி. ஸோ இதை வந்து ப்ராப்பரா கிரேடிங் பண்ணியிருக்கணும். ஸோ அப்ராப்ரியேட் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ. இதுல ஒரு மித்து என்ன இருக்குன்னா கான்கிரீட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா 120 to 130 liters ஆஃப் வாட்டர் தான் வந்து ஹைட்ரேஷன் பர்பஸ்க்கே யூஸ் ஆகுது. இது தவிர்த்து மேல இருக்க மீதி இருக்க கான்கிரீட் வாட்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளோட கான்கிரீட் பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஒர்க்கபிலிட்டிக்கு மட்டும் தான் யூஸ் ஆகுது. ஸோ அந்த தண்ணியை நம்ம எவ்வளவுக்கு குறைக்கிறோமோ இந்த ஸ்ரிங்கேஜை வந்து குறைக்க முடியும் அப்படின்னு ரிசர்ச் பேப்பர் சொல்லுது. ஸோ அப்ராப்ரியேட் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்றது ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து சில்ட் கண்டென்ட் ஆஃப் அவர் சிஎஸ் சாண்ட். சில்ட் அதிகமா இருந்ததுன்னா சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருக்கும், வாட்டர் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எக்ஸஸா வாட்டர் போட்டீங்கன்னா அதே ரீசன் திருப்பி நம்ம அதே பாயிண்ட்டுக்கு வரணும். எக்ஸஸ் வாட்டர்னா எக்ஸஸ் எவாபரேஷன், எக்ஸஸ் ட்ரைங் ஷ்ரிங்கேஜ். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம டிசைன் சைட்ஸ்ல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றது போரோசிட்டி எப்படி ரெடியூஸ் பண்ணலான்றதுக்கு இதெல்லாம் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் கான்கிரீட் டு பி மாய்ஸ்சர் கண்டிஷன் ஃபார் அப் டு 7 to 10 days. என்ன ரீசனா இருந்தாலும் அந்த மாய்ஸ்சர் கண்டிஷன்ல வச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இட் வில் வால்யூம் சேஞ்ச் வில் ஹேப்பன், ஷ்ரிங்கேஜ் கிராக்ஸ் வில் டெவலப். அது என்ன ப்ரொசீஜரா இருந்தாலும் சரி, எப்படி பண்ணாலும் சரி. நெக்ஸ்ட் வந்து இந்த நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த ஃபர்ஸ்ட் 1 or 2 days பண்ணிடுவாங்க, அப்புறம் கண்டினியூஸா நெக்ஸ்ட் 7 days வரைக்கும் அது ஃபுல் ட்ரைல இருக்கும். அது ரொம்ப கிரிட்டிக்கல். அது நீங்க வெட்டிங் அண்ட் ட்ரையிங் ப்ராசஸ் ஆல்டர்னேட்டிவா பண்ணும்போது என்ன ஆகும்னா கான்கிரீட்டோட வால்யூம் சேஞ்ச் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். கண்டினியூஸா ஒரு 3 நாள் வெட் பண்ணிட்டேன், அடுத்த 10 நாள் ஃபுல்லா ட்ரைல வச்சிருக்கேன், திருப்பி நான் வெட் பண்றேன் அப்படின்றப்போ வால்யூம் சேஞ்ச் அதிகமா இருக்கும். ட்ரைங் ஷ்ரிங்கேஜ், அதாவது நான் சொல்றது இந்த இனிஷியல்லாம் இல்லாம லேட்டர் ஸ்டேஜ்ல கிராக்ஸ் டெவலப் ஆகிறதுக்கு உங்களுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ப்ரூமிங் ஆக்டிவிட்டிஸ் நம்ம சொல்றது, அதான் மேன்மேட் கிராக்ஸ்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். ட்ரைங் ஷ்ரிங்கேஜ் வந்து நேச்சுரலா அக்கர் ஆகி ஒரு கிராக் வருது, அது வராம இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்னா ஜாயின்ஸ் கொடுக்கலாம். ஸோ ஜாயின்ஸ் கொடுக்கும்போது என்னன்னா நம்ம இந்த கான்கிரீட் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்றதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி. ஸோ நம்ம கோல் ஜாயின்ஸோ இல்லை எக்ஸ்பான்ஷன் ஜாயின்ஸோ கான்ட்ராக்ஷன் ஜாயின்ஸோ இல்லை ப்ரூமிங் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் மேன்மேட் கிராக்ஸ் டெவலப் பண்ணும்போது நேச்சுரல் கிராக்ஸ் டெவலப் ஆகாது. ஸோ நம்ம ஒரு டியூரபிலிட்டி ஆஃப் த பில்டிங் வந்து நம்மளோட லிமிட்குள்ள வச்சுக்க முடியும். இது எண்ட் ஆஃப் த டே வாட் எவர் காஸ்ட் நம்ம வந்து ஒர்க்கபிலிட்டி, வாட்டர் வந்து ஒர்க்கபிலிட்டிக்காக எவ்வளவு வாட்டர் ஆட் பண்றோமோ அதை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம குறைக்கிறோமோ கான்கிரீட்டோட பொரசிட்டி வந்து நம்மளால குறைக்க முடியும். கான்கிரீட்ல வந்து ஷ்ரிங்கேஜ் கிராக்ஸ், ட்ரைங் ஷ்ரிங்கேஜ் கிராக்ஸ் அவாய்ட் பண்ண முடியும். ஜஸ்ட் இந்த டேர்ம் மட்டும் யூஸ். கான்கிரீட் கியூரிங் ஷுட் பி ஸ்டார்டட்
before concrete surface loses its water. ஸோ இதுதான் வந்து ஓவராலா இந்த ஷ்ரிங்கேஜ் கிராக்ஸ் ஃபர்ஸ்ட் டாட் பாயிண்டே இதுதான். கான்கிரீட் உள்ள இருக்க தண்ணி நம்ம எவாபரேட் ஆகிறதுக்கு விடக்கூடாது. அதுக்கு என்னென்னலாம் நம்ம பண்ணணுன்றதுக்கான டீட்டெயில்ஸ் தான் இது. ஸோ இதுல எதுனா எக்ஸ்பிளனேஷன்ஸ் கேட்கணும்னா கேட்கலாம். ஜஸ்ட் நம்ம ஒரு பேசலாம். கைதி படத்துல கிளைமேக்ஸ்ல ஒரு துப்பாக்கி எடுத்து சுடுற மாதிரி மட்டன்னு சுட்டு தள்ளிட்டீங்க. அது கொஞ்சம் டைம் எடுத்து தான் கேட்கவே முடியும், ரியலைஸ் பண்ணி. ஏந்திரிங்க, ஹலோ ஏந்திரிங்க, முடிஞ்சு. கேப் விட்டா கேட்டுருவீங்கன்னு தான் கேப் விட மாட்டேன். முடிச்சுட்டாரு, எழுந்திரிங்க, கேள்வி கேளுங்க. அகைன் 3 questions தான் எடுத்துக்க முடியும். திருப்பி கடைசியில எல்லா கொஸ்டின்ஸ் எல்லாம். ஆஷிக் சார் கேளுங்க. சார், கோல் ஜாயிண்ட் எந்த விதத்துல ஒரு ஜாயிண்டா ஆகும்னு சொல்றீங்க? எனக்கு அது மட்டும் ஒன்றும் தெரியல சார். இல்ல சார், இப்போ இந்த பிளாஸ்டிக் ஸ்டிங்கேஜ் இதெல்லாம் விட்டுருங்க சார். ட்ரைங் ஸ்டிங்கேஜ் நான் சொன்னல, லேட்டர் ஸ்டேஜ்ல வருது. ஓகே. சோ வந்து ஆஃப்டர் 10 days up to 1 year. கோல்ட் ஜாயிண்ட் மீன் பால்ராஜ், நீங்க கோல்ட் ஜாயிண்ட் மீன் பண்ணீங்களா? இல்ல உங்களுக்கு இந்த இனிஷியலா நான் கோல் ஜாயிண்ட்னு சொன்னல. சோ கோல் ஜாயிண்ட் நான் சொல்லியிருந்தேன். இல்ல, கிராக்ஸ் அவாய்ட் பண்ணறதுக்கு கோல் ஜாயிண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பான்ஷன் மத்த ஜாயிண்ட்ஸ் ஓகே. கோல் ஜாயிண்ட்ஸ் எந்த விதத்துல, அது எனக்கு அது மட்டும் புரியல, அதனால தான் கேட்டேன். ஸோ கோல் ஜாயிண்ட்ஸ்னா நான் கான்கிரீட்ல வந்து இப்போ நான் கோல் ஜாயிண்ட்ஸ் அவாய்ட் பண்ணணும்னு சொன்னேன். அதுதான் கோல் ஜாயிண்ட்ஸ் அவாய்ட் பண்ணணும்னு சொன்னேன். ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन. தேங்க்ஸ் சார். நெக்ஸ்ட் क्वेश्चन. சார், கோல்ட் ஜாயிண்ட் என்ன சார்? கோல் ஜாயிண்ட்ஸ்னா கான்கிரீட் நம்ம போடுறோம்ப்பா, ஒரு 10 MQ போடுறோம். அடுத்த 10 MQ அடுத்த ஸ்லாப் போடுறதுக்குள்ள இந்த கான்கிரீட் செட் ஆயிருக்கும். ஸோ அடுத்த கான்கிரீட் அப்பதான் பிளாஸ்டிக் ஸ்டேட்ல இருக்கும். ஸோ என்ன ஆகுனா, இது டிஃபரன்ஸ் ஆஃப் செட்டில்மெண்ட் செட்டிங் டைம்னால அது ஒரு ஜாயிண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும் நம்மளுக்கு. ஸோ அதுதான் கோல் ஜாயிண்ட்ஸ் சொல்லுவோம். I will explain about cold joint in later, sir. Okay. கண்டிப்பா சார், கண்டிப்பா. வேற क्वेश्चन இருக்குங்களா? அடுத்த டாபிக் போலாமா? ஷ்ரிங்கேஜ் கிராக்ஸ்ல क्वेश्चन இல்லையா? போங்க. அப்போ எல்லாரும் ஒத்துக்கிட்டீங்க. இப்ப இந்த மீட்டிங்ல இருக்கிற 58 பேரும் வந்து சைட்ல கிராக் வந்தா நாம ஹேண்டில் பண்ணாதான் நம்ம தப்புன்னு புரிஞ்சுக்குவீங்க. ஆரம்பிச்சு யாரும் பிளேம் பண்ண மாட்டீங்க. ஓகேவா? ஆமா, ஏன்னா இருக்கிறவங்க பூரா ஆரம்பிச்சுக்காரங்க தான். இதையும் இப்போ நான் அதான் சொன்னேன். இல்ல, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம கையில என்ன பண்ண முடியும்ன்றத என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆமா, இல்ல இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாருமே ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சென்ஸ் வந்து ஹவு மச் யூ ஆர் கான்ஃபிடென்ட் அபவுட் திஸ். இப்போ ஒரு பால்ராஜ் வந்து ஒரு ஐடியாலஜி வச்சிருக்காரு, தியரி வச்சிருக்காரு. நாம அந்த தியரியில கான்ஃபிடென்ட் ஆகிக்கணும்ல, அது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த கண்டென்ட்டை கிளைண்ட பேசி கன்வின்ஸ் பண்ண முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் நமக்கு வேணும். அதுல ஏதாவது கேப் இருந்தா நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஏதாவது क्वेश्चन இருக்குன்னா அடுத்த டாபிக் போலாமா? போலாம்னு சொல்லுங்க. இல்ல பால்ராஜ், இப்போ நம்ம இந்த ஸ்லாப் மாதிரியான ஒரு தின் ஸ்ட்ரக்சர்ஸ்ல வந்து OPC பிளஸ் GBS மிக்ஸ் யூஸ் பண்றப்போ, OPC பிளஸ் பிளாட் மிக்ஸ் யூஸ் பண்றப்போ, இந்த கிராக் டெவலப்மெண்ட்ல ஏதாவது டிஃபரன்சஸ் இருக்கா? இல்ல தின் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு இல்ல பிளேயர்ஸ் தான் அட்வைசபிள் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஃபைண்டிங் இருக்கா? சார், இப்போ குட் क्वेश्चन சார். இப்போ என்னன்னா, நிறைய இப்போ மார்க்கெட்ல சொல்றது என்னன்னா, GGBS மிக்ஸ் போட்டா கிராக்ஸ் அதிகமா வரும், ஃபிளையர்ஸ் மிக்ஸ் போடும்போது தின் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு பண்ணும்போது நம்ம கிராக்ஸ் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் மெயின். ஸோ எண்ட் ஆஃப் தி டே என்னன்னா, கிராக் டெவலப் ஆகிறதுக்கான ரீசன் வந்து கான்கிரீட்ல வந்து அது வாட்டர் எவாபரேட் ஆகி அதோட டென்சைல் ஸ்ட்ரெஸ் தாங்க முடியல, அதுக்கான ஸ்ட்ரென்த் இல்லை. ஸோ மோஸ்ட்லி என்னன்னா, நம்ம GGBS மிக்ஸ்ல போகும்போது GGBS ரீப்ளேஸ்மெண்ட் வந்து அதிகமா இருக்கும், சிமெண்ட் கண்டென்ட் கம்மியா இருக்கும். ஸோ இனிஷியல் அதோட ஸ்ட்ரென்த் டெவலப்மெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ அதனால அதை வர ஸ்டிங்கேஜ் கிராக்ஸ் வந்து அது ரெசிஸ்ட் பண்ண முடியாதுன்றனால GGBSல வந்து மோர் ஆர்லெஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும் கம்பேர்ட் டு ஃபிளையர்ஸ். ஏன்னா ஃபிளையர்ஸ்ல வந்து ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் கம்மி, சிமெண்ட் கண்டென்ட் கொஞ்சம் அதிகம். ஸோ இனிஷியல் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த் அதிகம். ஸோ ஸ்லாப்ல வந்து மோஸ்ட்லி என்கிட்ட GGBS தான் அவைலபிளா இருக்கு, ஆனா நான் எல்லா ப்ரிகாஷன்ஸையும் நான் கரெக்டா பார்த்துப்பேன் அப்படின்னா நம்ம GGBSல போகலாம். இல்லை எனக்கு அந்த ப்ரிகாஷன்ஸ் பார்த்துக்கிறதுல எனக்கு ஒரு நெக்லெக்ஷன் இருக்கு அப்படின்றப்போ ஃபிளையர்ஸ்ல போனோம்னா கன்சிடரபிளி நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியும். ஒன்லி பிகாஸ் ஆஃப் நாட் GGBSல ப்ராப்ளம் இல்லை, ஃபிளையர்ஸ்ல பிகாஸ் ஆஃப் ஹையர் சிமெண்ட் கண்டென்ட். So initial strength development will be higher, so initial cracks will be lesser when compared to that. Yeah, just want to add one more point with Balraj's opinion. Karthik கேட்டனால இத பதில் சொல்றேன். பாலராஜ் சொல்லியிருந்தாரு சிமெண்ட் கண்டென்ட் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ரேஷியோ ஜாஸ்தியா இருக்குன்னு. தட்ஸ் 100% ரைட். And also not only because of OPC content, it also because of paste consistency. இந்த fines are more, automatically paste consistency அதிகமாகும்,
ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஷ்ரிங்கேஜ் ரேங்க்ஸ் இஸ் ஹையர். கார்த்திக் நல்லாவே தெரியும், பட் ஸ்டில் அவர் கேட்டிருக்காரு, ஏன்னு தெரியல. இல்ல, ஓகே கரெக்ட் தான் அந்த கொஸ்டின். இந்த ஆன்சரும் டபுள் கரெக்ட் தான். ஓகே, சூப்பர். விக்கி, நீங்க கேட்கலாம். விக்கி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க, கேக்குதா? கரண்குமார், நீங்க கேட்கலாம். கரண் பேசுங்க, கேட்கல. ஹலோ சார், கேக்குதுங்களா? எஸ், சார் பால்ராஜ், எனக்கு என்ன ஒரு ஜென்ரல் டவுட்னா, இப்ப நம்ம சிமெண்ட் ஓபிசி மிக்ஸ்ல வந்து நிறைய கிராக்ஸ் வர ஆரம்பிக்குமா, இல்ல ஃப்ளை ஆஷ் இல்ல ஜிஜிபிஎஸ் பேஸ்டு மிக்ஸ்ல நிறைய கிராக்ஸ் வரும் இந்த பிளாஸ்டிக் சொல்லி? இப்போ எல்லாரும் ஓபிசி சிமெண்ட்ல போகும்போது நிறைய கிராக்ஸ் வரும் அப்படின்னா ரீசன் என்னன்னா ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன். ஃபர்ஸ்ட் வெறும் ஃபுல் சிமெண்ட்ல நம்ம போடும்போது என்ன ஆகும்னா, கான்கிரீட்ல வந்து ஹைட்ரேஷன் ப்ராசஸ்ன்றது எக்ஸோதர்மிக்னா ஹீட்டை ரிலீஸ் பண்ற ப்ராசஸ். ஸோ கான்கிரீட்டோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். கான்கிரீட்டோட டெம்பரேச்சர் ஜாஸ்தி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கான்கிரீட்ல இருக்க வாட்டர் வந்து சீக்கிரம் எவாபரேட் ஆகும். நம்ம கெஸ் பண்றதை விட சீக்கிரம் எவாபரேட் ஆகும். ஸோ நான் போய் கியூரிங்கே ஸ்டார்ட் பண்ண முடியாது, அதுக்குள்ள சீக்கிரம் எவாபரேட் ஆகிறதுனால கான்கிரீட்ல வந்து பியூர் ஓபிசியா ஜாஸ்தி போகும்போது பிளாஸ்டிக் ஷ்ரிங்கேஜ் கிராக்ஸ் அதிகமா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இப்ப ஃப்ளை ஆஷ் மிக்ஸ்லயும் ஜிஜிபிஎஸ் மிக்ஸ்லயும் அதை விட கம்மியா இருக்கும். ஏன் அப்படின்னா ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா பேஸ்ட் கன்சிஸ்டன்சி சார் சொன்ன மாதிரியும், ரெண்டாவது வந்து வாட்டர் ப்ளீடிங் கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். டெம்பரேச்சர் வந்து கம்மியா இருக்கனால ஸோ ரேட் ஆஃப் எவாபரேஷன் வந்து ப்ளீட் வாட்டரை விட கம்மியா தான் இருக்கும். ஸோ இனிஷியல் கிராக்ஸ் வந்து வர்றது வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் கம்பேர்ட் டு ஓபிசி மிக்ஸ். இதுதான் பேசிக்கலா அதுல டெக்னிக்கலா வர டிஃபரன்ஸ். பட் அதுக்குன்னா நான் ஃப்ளை ஆஷ் மிக்ஸ்லயும் ஜிஜிபிஎஸ் மிக்ஸ்லயும் கிராக்கே வராதுன்னா அப்படிலாம் கிடையாது. அது டிபெண்ட்ஸ் ஆன் என்விரான்மெண்டல் சுச்சுவேஷனும் கான்கிரீட்டை பிளேஸ் பண்ற டைப்ல பொறுத்தும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ரெண்டையும் ஒரே டைம்ல ஒரு ஸ்லாப் ஓபிசிலையும் ஒரு ஸ்லாப் இதுலயும் போட்டீங்கன்னா எக்ஸாக்டா ஒரே சுச்சுவேஷன் ஒரே என்விரான்மெண்ட்ல போட்டு பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் cracks will be plastic cracks will be higher in OPC mixes because of hydration purpose. ஓகே, தேங்க் யூ பாண்டர். அருண் சார், நீங்க அடுத்த டாபிக் பேசலாம். அருண் சார், நீங்க ரெண்டு வச்சிருக்கிற ஏதாவது ஒரு டாபிக் பிக் பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். ஓகே சார், next topic, dusting in flooring concrete is not because of RMC alone. சார், இந்த டாபிக் பத்தி பேசணும் முன்னாடி டஸ்டிங்னா என்ன? இப்ப ஜென்ரலா வந்து ஒரு காங்கிரீட் இண்டஸ்ட்ரியல் ஃப்ளோரோ இல்ல ஜென்ரல் பார்க்கிங் ஏதாவது ஒரு ஃப்ளோரிங் காங்கிரீட் போடும் போது ஆஃப்டர் ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் நீங்க நடந்து போகும்போதோ இல்ல வந்து ஜஸ்ட் ஒரு வெஹிக்கல் மூவ்மெண்ட்டோ ஏதாவது நடக்கும்போது பவுடர் மாதிரி டஸ்ட் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எதனால ஆகுதுன்னா, மேல நீங்க வந்து காங்கிரீட் ஃபினிஷிங் ஆன அப்புறம் லூஸ் பவுடர் மேல இருக்கிறது அப்படியே ஜஸ்ட் மூவிங் லோட்னாலேயே வந்து ஆகும். எதனாலன்னா அந்த வீக் சர்ஃபேஸ் டாப்ல. இது எதனால ஆகுது அப்படின்னா பாத்தீங்கன்னா, ஜென்ரலா வந்து ப்ளீட் வாட்டர்ல காங்கிரீட் ஃபினிஷிங் பண்ணாங்கன்னா இது வந்து வரும். இன்னொன்னு வந்து கார்பனேஷன் அண்ட் இன்சஃபிஷியன்ட் கியூரிங். இதுல வந்து ஆர்எம்சியை பிளேம் பண்றதுல எதனாலன்னா ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து ஃப்ளை ஆஷ் வந்து அதிகமா யூஸ் பண்ணிட்டாங்க, அதனாலதான் வந்து இல்ல ஜிஜிபிஎஸ் வந்து அதிகமா யூஸ் பண்ணிட்டாங்க, அதனாலதான் வந்து டஸ்டிங் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனாலே வந்து நிறைய இதுல வந்து பியூர் ஓபிசி தான் போடணும், ஜென்ரலா வந்து எல்லாத்துக்குமே பியூர் ஓபிசி மிக்ஸ் தான் ஃப்ளோரிங் போகணும் அப்படின்னு. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க ஃப்ளோரிங் காங்கிரீட் வாட் எவர் ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் லிமிடேஷன்ல பண்ணும் போது நம்ம குறிப்பிட்ட ஸ்லம்ப், அதாவது ஸ்லம்ப் ஆஸ் ஆஃப் அன்லோடிங் ஸ்லம்ப் 125 to 130 mm or 140 mmல ப்ளீட் வாட்டர் இல்லாம காங்கிரீட் ஃபினிஷிங் பண்ணிட்டு ஹார்ட்னர் அப்ளை பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு எந்த காங்கிரீட்டா இருந்தாலும் டஸ்டிங் வர வாய்ப்பு இல்லை. பட் ஆனா வந்து ஹை வாட்டர் அடிஷன்ஸ் அதிகமா பண்ணிட்டு ப்ளீட் வாட்டர்லயே காங்கிரீட் ஃபினிஷிங் பண்ணாங்க, அந்த தண்ணி எடுக்காம டீவாட்டரிங் பண்ணாம பண்ணும் போது உங்களுக்கு வந்து இந்த டஸ்டிங் இஷ்யூஸ் வரும். பட் ஆனா வந்து அல்டிமேட்டா வந்து ப்ளீட் வாட்டர் ரிமூவ் பண்ணாம, கஸ்டமர் சைட்ல இருந்து ரிமூவ் பண்ணாம இல்ல கான்ட்ராக்டர் சைட்ல இருந்து ரிமூவ் பண்ணாம பண்ணும்போது நோவேற இது ஆர்எம்சிட்ட வந்து பிளே பண்றதுல அதுல வந்து வாய்ப்புகள் ரொம்ப கம்மி.
பட் நம்ம இது டிஃபெண்ட் பண்றதுக்கு எப்படின்னா, இப்போ காங்கிரீட் போர் பண்ணும் போது காங்கிரீட் ப்ளீட் வாட்டர் இருக்குன்னா நம்ம கஸ்டமர்ட்ட அவேர் பண்ணதை அந்த ப்ளீட் வாட்டரை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபினிஷிங் ஆக்டிவிட்டி பண்ண சொல்லணும். இன்னொன்னு ஜென்ரலா ஃபினிஷிங் பண்ணும் போது ப்ளீட் வாட்டர் நிக்குது, கொஞ்சம் சிமெண்ட்டை தூவி விடுங்க, மேல தூவி விட்டு ட்ரை ஆயிடும், அது மேல ஃபினிஷிங் பண்ணுங்கன்னு சொன்னாலும் அதனாலமும் டஸ்டிங் திருப்பி ஏன்னா நீங்க தூர ஸ்ப்ரிங்கிள் பண்ற சிமெண்ட் மேல அது காங்கிரீட் குள்ள மிக்ஸ் ஆகாது. அது கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி எவாபரேட் ஆயிட்டு அந்த டஸ்டிங் உங்களுக்கு வந்துட்டே தான் இருக்கும். இன்னொன்னு ஸ்லம்ப் வெரி லோ ஸ்லம்ப்ல போட்டுட்டு லேபர்ஸால ஃபினிஷிங் பண்ண முடியலன்னு பைப் எடுத்துட்டு தண்ணி ஊத்திட்டு திருப்பியும் அந்த ஸ்ப்ரே மாதிரி தண்ணி அடிச்சுட்டு ஃபினிஷிங்க்கு அப்பதான் ஈஸியா இருக்கும் அப்படின்ற போது தண்ணியை மேல போட்டு ஃபில் பண்ணிட்டு திருப்பியும் அவனுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக ஃபினிஷிங் பண்றாங்கன்னா அந்த மாதிரி சமயத்திலயும் டஸ்டிங் உங்களுக்கு அதிகமா வரும். இன்னொன்னு பாண்டிங் கியூரிங் ஃப்ளோரிங் மினிமம் 14 days ஆச்சும் அவங்க கியூரிங் பண்ணலன்னா உங்களுக்கு அப்பயும் வீக் சர்ஃபேஸ் ஃபார்ம் ஆயிட்டு உங்களுக்கு டாப்ல டஸ்டிங் இஷ்யூஸ் ஃபார்ம் ஆகும். இந்த டஸ்டிங் இஷ்யூஸ் மேஜரா வரது ஹார்ட்னர் யூஸ் பண்ணல. ஜென்ரல்ல இண்டஸ்ட்ரியல் ஃப்ளோரிங்ல யூஸ் பண்ணுவாங்க, பட் சம் கேசஸ்ல பார்க்கிங் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்ப ஜஸ்ட் பவர் ட்ராலிங் மட்டும் பண்ணிட்டு விடும் போது உங்களுக்கு ப்ளீட் வாட்டர்ல ஃபினிஷிங் பண்ணாங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூ வரும். சார் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா இதுல நான் பேசுறேன் சார். ஓகே, ஆக்சுவலா 2 ஸ்பீக்கரும் அடுத்த ஒரு டாபிக் வச்சிருக்காங்க. நம்ம கிட்ட இப்ப நேரம் இல்லைன்றதுனால இருக்கிற டாபிக்கோட அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். கொஸ்டின்ஸ்க்கு இப்போ ஃபாரம் ஓப்பன், கொஸ்டின்ஸ் கேட்கலாம். பேச டாபிக் கேட்கணும் அவசியம் கிடையாது. ஆர்எம்சி இண்டஸ்ட்ரி சார்பா உங்களுக்கு இருக்க எந்த கேள்வியா இருந்தாலும் கேட்கலாம். நான் முதல்ல 2 ஸ்பீக்கர்ட்ட பெர்மிஷன் கேட்டுக்கிறேன் சார். ஒரு இன்னொரு 15 minutes எடுத்துக்கலாமா சார்? 2 பேர். ஓகே, டன். சரி, கொஸ்டின்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அண்ட் ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறோம். காமர்ஸ் ட்ரேடர் சர்க்கிள் ஆன்லைன்ல நிறைய ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருந்தோம். போன மாசம் கெட் டுகெதர்ல மீட் பண்ணோம். உங்கள பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இனிமேட்டு பிசிக்கலாவும் நிறைய ஆக்டிவிட்டி பண்றதா நம்ம டிசைட் பண்ணியிருந்தோம். அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இண்டஸ்ட்ரியல் விசிட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் சண்டே வர 27ஆம் தேதி காளஹஸ்தியில இருக்கிற 5 ஸ்டேஜ் கிரஷர், ரொம்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி உள்ள கிரஷருக்கு நம்ம இண்டஸ்ட்ரியல் விசிட் கூப்பிட்டு போறோம். ஒரு 30 பேர் பிளான் பண்ணியிருக்கோம். சோஃபா ரெஜிஸ்ட்ரேஷன்ல 15 பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இன்னொரு 15 பேருக்கான சீட்ஸ் ஓப்பனா இருக்கு. இதுக்கு ஆக்சுவலா ஆகிற எக்ஸ்பென்ஸ் பாத்தீங்கன்னா பர் ஹெட்டுக்கு அப் அண்ட் டவுன் போயிட்டு வர்றதுக்கு ஒருவேளை சாப்பாடு 2 வேளை ஸ்நாக்ஸ் சேர்த்து ஒரு 1300 ரூபாய் வருது. நம்மளோட நெட்வொர்க் இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஃபிகரை ஒரு 750 rupees ஸ்ட்ரிங்க் பண்ணியிருக்கோம். அகெயின் அதுலயுமே நமக்கு ஒரு நாமினல் அமௌண்ட் நம்ம காங்கிரஸ் ட்ரேடர் சர்க்கிளோட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற பர்பஸ்க்கு தேவைப்படுறதா ஒரு ஃபண்ட் ரைசரா நம்ம ரைஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஆன்லைன்ல மட்டும் பேசிட்டு இருக்க ஒரு அமைப்பா இல்லாம நடைமுறையில இறங்கியும் ஒரு விஷயத்த இது அடுத்த கட்டமா ஒரு சிமெண்ட் இண்டஸ்ட்ரியை பாக்குறது, ஒரு அட்மிச்சர் ஃபேக்டரியை பாக்குறது, ஒரு ஃபயர்ஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை பாக்குறதுன்னு எல்லாத்துக்கும் விரிவடைகிறதுக்கான திட்டங்கள் இருக்கு. ஒரு ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் செஷன்ல என்னென்ன வகையில நம்ம இது இன்னும் ரொம்ப ஜென்யூனா கோரா பண்ண முடியுமோ அதுக்கு எல்லாரோட ஒத்துழைப்போட விருப்பத்தோட நம்ம டிராவல் பண்றோம். ஸோ இங்க மேக்சிமம் ஆர்எம்சி பேக்ரவுண்ட்ல வந்திருக்கிறதுனால கிரஷர் இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க ஒரு பழம் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு விதை கண்டிப்பா நல்லா இருக்கணும். அப்ப அந்த விதையை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். அப்ப அந்த விதை எப்படி உற்பத்தி ஆகுதுன்ற இடத்த பாக்குறது மூலயமா ஒரு காங்கிரீட் சரியா உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு நாம நம்புறோம். இப்போ அந்த விசிட் அதுவும் இல்லாம ஒரு பெரிய மேசிவ் குவாரி 5 ஸ்டேஜ் கிரஷர் கண்டிப்பா ஒரு நியூ கம்மர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாகவும் லேர்னிங்காகவும் இருக்கும். இது வெறுமனே இண்டஸ்ட்ரியல் விசிட்டா மட்டும் இல்லாம ஒரு குரூப் டிஸ்கஷன், பிரெயின் ஸ்டார்மிங் செஷனும் பிளான் பண்றோம். ஸோ எங்க எப்படி நம்ம பேசுறோமோ அதே மாதிரி நாங்கள் லைவாகவும் பேச போறோம். இந்த லிங்க் நம்ம குரூப்ல போடுறோம். காங்கிரஸ் நைட் நான் லிங்க் போஸ்ட் பண்றேன். இது வரைக்கும் அந்த ரெஜிஸ்டர் பண்ணாம இருக்காங்க, பார்க்கணும்னு விரும்புறவங்க அவசியம் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. 750 rupees டெஃபினட்டா ரொம்ப நாமினலான பிரைஸ் தான். காங்கிரஸ் ட்ரேடர் சர்க்கிள்ல அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கான ஒரு சின்ன முயற்சி. உங்களுடைய ஆதரவு அவசியம் தேவை. சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறோம். தேங்க்யூ. இப்போ கொஸ்டின்ஸ்க்கு ஃபாரம் ஓப்பன் ஆகுது. கொஸ்டின்ஸ் கேட்கலாம். என்ன பேசுற டாபிக்லையும் கேட்கலாம், எதுல இருந்து வேணா கொஸ்டின்ஸ் கேட்கலாம். 2 ஸ்பீக்கர் நம்ம கிட்ட இருக்காங்க, யார்கிட்ட கேட்கலாம். ப்ளீஸ் ஆன்சர் ரைஸ் பண்ணுவீங்க. ஒருத்தர கேட்டுறேன். தரணி சங்கர் கேட்கலாம். சார் ஐ ஹேவ் ஒன் கொஸ்டின் ஃபார் அருண் சார். கேளுங்க. சார் அந்த ஃப்ளை ஆஷ் கண்டென்ட் ஆர்எம்சில அதிகமா போடுறேன்னு சொன்னீங்க சார். எவ்வளவு லிமிட்டுக்கு போட்டா ஃப்ளோரிங் கரெக்டா இருக்கும்?
பவுடர் சார் ஃபார்ம் ஆகும். நீங்க வந்து அந்த லிமிடேஷன்ஸ் கொடுத்திருக்காங்கல்ல சார் 15 to 35%. அந்த அது நார்மல் லிமிடேஷன் ஸ்ட்ரக்சர் சார் சாரி அது நார்மல் ஸ்ட்ரக்சருக்கு யூஸ் பண்றோம். ஓகே சார். நார்மல் ஸ்ட்ரக்சர் ஃப்ளோரிங்க்கு வந்து 25% வரைக்கும் தாராளமா யூஸ் பண்ணலாம் சார். ஏதாவது ஐஎஸ் கோட் இருக்கா சார்? இல்ல கோடெல்லாம் எதுவும் இல்ல சார். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் சார் சொல்றேன். சரி ஓகே சார், தேங்க்யூ. நல்ல கொஸ்டின் அது, தேங்க்யூ. அடுத்து வேற யார் ஆன்சர்? ஐயப்பன் நீங்க கேட்கலாம். ஐயப்பன் ஆண்டனி சார். ஹலோ. எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். அருண் சார், ஒரு கொஸ்டின் நீங்க சொல்லும் போது கார்பனேஷனால டஸ்டிங் ஆகும்னு சொன்னீங்க. சார் கார்பனேஷன் என்னன்னா சார், இப்போ ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல வந்து காங்கிரீட் போடுறோம் அப்படின்ற போது வந்து கார்பன் டை ஆக்சைட்ஸ் இருக்கும் சார். அப்போன்ற போது உங்களுக்கு வந்து அந்த கார்பன் டை ஆக்சைடு ஏர்னால வந்து காங்கிரீட்ல வந்து உங்களுக்கு வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆகும் சார். அது போது உங்களுக்கு வந்து காங்கிரீட் சர்ஃபேஸ்ல வந்து ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாகும் சார் கார்பனேஷன்னால. காங்கிரீட் சர்ஃபேஸ்ல வந்து கார்பனேஷன் ஆகுறதுனால இந்த கால்சியம் ஹைட்ராக்சைட்ஸ் வந்து கால்சியம் கார்பனேட்டா மாறும். அகைன் இட்ஸ் உங்களுக்கு அதோட ரா மெட்டீரியலாவே மாறிடும். அப்படிங்கும் போது ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். இல்ல சார், ஸ்ட்ரென்த் கம்மி தான் சார் ஆகும். இல்லையே, கொஞ்சம் இல்ல சார், ஆக்சுவலா இல்ல, இது எப்படி பார்க்கலாம் சார், எல்லா பேப்பர்லயுமே நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும். அருண் சாருக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. உங்க ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்க, அது மத்தவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க, பார்வையாளர்கள் எடுத்துக்கிட்டோம். அவ்வளவுதான். ஒப்பீனியனா சொல்லல சார், இது நம்ம லேபரேட்டரியில டெஸ்ட் சார். உங்க ஸ்டடீஸ் என்னவோ உங்க நாலேஜ் நீங்க ஷேர் பண்ணலாம் கண்டிப்பா. சொல்லுங்க. ஜெனரல் கால்சியம் கார்பனேட்டா அகைன் காங்கிரீட் மாறும்போது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் அதிகமாகும், காங்கிரீட்ல ஸ்ட்ரென்த் குறையாது. சரிங்களா? ஸோ அது வந்து கார்பனேஷன் இன்டியூஸ் டு கரோஷனுங்கிற டிஃப்ரெண்ட். அது ஓகே. டியூரபிலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல அது வீக் ஆகும், பட் ஸ்ட்ரென்த் பாயிண்ட் ஆஃப் வியூல இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால நான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. டஸ்ட் அதாவது நடக்குது. கண்டிப்பா கண்டிப்பா சார், தேங்க்யூ தேங்க்யூ. விக்கி கொஸ்டின் இருக்கா? ஹேண்ட் ரைஸ்டாவே இருக்கு விக்கி. ஓகே, இல்ல தரணி கேட்டீங்க. பாஸ்கர் கேளுங்க. பாஸ்கர். சார், மேக்ஸிமம் சிமெண்ட் கண்டென்ட் அது சிமெண்ட் மட்டும் 450 kg per m3 அப்படிதான் இன்னமும் இருக்கா இல்ல எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்களா சிமெண்ட் மட்டும்? சார் அது உங்களுக்கு கொடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா 450ன்ற டீடைல்ஸ்ல தான் இருக்கு, எதுவும் அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. பட் யூ கேன் இன்க்ரீஸ் த சிமெண்ட் கண்டென்ட் இஃப் யூ அஷ்யூர் ப்ராப்பர் இனிஷியல் கியூரிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்ன ரெஃபரன்ஸ் இருக்குங்களா சார்? அதுல ஐஎஸ்லயே இருக்கு, 456லயே இருக்கு. ஓகே சார். இன்னொன்று சார், இப்போ நம்ம ஆக்சுவலா சைட்டுக்கு வந்து ஒரு 150 வேணும் அப்படின்னா ஆர்எம்சியில் வந்து கொலாப்ஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. கொலாப்ஸ் பண்ண சொல்ல ஒரு கியூப் டெஸ்ட் எடுக்கிறாங்க, கியூப் சாம்பிள் எடுக்கிறாங்க. அந்த டெஸ்ட் ரிசல்ட்டுக்கும் நம்மளுக்கு வர சொல்ல ஒரு 150 140 அந்த மாதிரி வருது. நம்ம ஒரு கியூப் எடுக்கிறோம், 140 ஸ்லெம்ல எடுக்கிற கியூபுக்கும் கொலாப்ஸ்ல எடுக்கிற ஸ்லெம்முக்கும் அந்த டிஃபரன்ஸ் வருங்களா? கம்ப்ரசிவ் கண்டிப்பா வரும். இல்ல அது எதனால அந்த டிஃபரன்ஸ் வருங்க சார்? சிம்பிள். இப்போ கொலாப்ஸ் கான்கிரீட் அப்படின்னா ஸோ நீங்க ஜஸ்ட் யோசிச்சுக்கோங்க, ஒரு ஃப்ளூவிடா இருக்க ஒரு கான்கிரீட். ஸோ ஃப்ளூவிடா இருக்குன்னா லைட் வெயிட் மெட்டீரியல்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும்போது ஃப்ளூவிடா இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம டேம்பிங் பண்றது இல்லாம அதுவா ஒரு செட்டில்மெண்ட் ஆகி இன்க்ரீஸ் ஆகி பேஸ்ட் கண்டென்ட்லாம் மேல வரும். கரெக்ட் சார். ஸோ அப்ப என்ன ஆகும்னா கான்கிரீட்ல வந்து ஒரு வாய்ட்ஸ் கிரியேட் ஆகும். ஓகே சார். வாய்ட்ஸ் தான் வந்து ஒரு ஏர்லைன் கிராக்குக்கு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வீக் பாயிண்டே அதுதான், வாய்ட்ஸ் தான். ஓகே சோ நீங்க ஒரு 140 mm ஸ்லம்ப்ல நீங்க கேஷ் பண்ணும்போது வர வாய்ட்ஸ்க்கும் கொலாப்ஸ் ஸ்லம்ப்ல கேஷ் பண்ற வாய்ட்ஸ் வந்து ரொம்ப ஹையரா இருக்கும் ஏர் கண்டென்ட்னால. ஓகே ஓகே சார். ஆப்வியஸ்லி வந்து நீங்க கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் செக் பண்ணும்போது கொலாப்ஸ்ல கேஷ் பண்ணது வந்து கம்மியா தான் வரும். இது வந்து ரெண்டு கேசஸ் இருக்கு. இது வந்து ஒரு நார்மல் கான்கிரீட்டை நீங்க கொலாப்ஸ்ல கேஷ் பண்றதுக்கும் ஒரு செல்ஃப் காம்பாக்ஷன் கான்கிரீட்டை வந்து ஒரு 700 800 mm ஃப்ளோல கேஷ் பண்றதுக்கும் அதுவும் அதே மாதிரி தான் கம்மியா வருமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ தட் அதுல தியரி வேற, இங்க தியரி வேற. இது ஒரு நார்மல் கான்கிரீட்ல ஒரு கொலாப்ஸ் ஸ்லம்ப்ல கேஷ் பண்ணதையும் 140 ஸ்லம்பையும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா 140 will be higher when compared to collapse. ரீசன் என்னன்னா இதுதான். ஓகே, ஆனா நம்ம சைட்ல பண்ணதோட ஆர்எம்சில பண்ற ஸ்ட்ரென்த் அதிகமா தானே வருது, அவங்க அதிகமா தான் காட்டுறாங்க. நான் ஜெனரலா சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. சரி, இல்ல ஜெனரலாவே ஆர்எம்சில என்ன பண்ணுவாங்கன்னா கான்கிரீட் ஃபர்ஸ்ட் இனிஷியலா கொலாப்ஸ்ல தான் இருக்கும். ஆமா. ஆனா யாருமே அந்த கொலாப்ஸ்ல கேஷ் பண்ண மாட்டாங்க எடுத்தோனே.
So they will wait for some times and they will cast in 150 or 140 mm. இதான் யூஸ்வலா ஆர்எம்சில ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ ப்ராக்டிகலா ஒரு கமர்ஷியல் பிளான்ல வெயிட் பண்ணி ஒரு 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 வீல் பேரோல பிடிச்சி இந்த காங்கிரட் ஒரு 1/2 மணி நேரம் ஆகட்டும், அது தனியா ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் போலாம் அடுத்த காங்கிரட். அது மாதிரி கமர்ஷியலா அடுத்தடுத்து ப்ராஜெக்ட் போயிட்டே இருக்கலாம் சார் காங்கிரட் சார். அது ப்ராக்டிகலா பண்ண முடியுமா? அப்படிதான் பண்றாங்க பாஸ்கர். அவர் பால்ராஜ் சொல்ற மாதிரி அப்படிதான் பண்றாங்க. அதான் பிராக்டிஸ். அதுதான் கரெக்ட் ப்ராசஸ். ஓகே சார், அக்ரீட் சார். ஓகே, அடுத்தது ஜிஜிபிஎஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து நம்ம பியூர் ஓபிசி விட ஜிஜிபிஎஸ் சேர்க்கறதால கம்மியாகுது. ஆனால் நம்ம ஜிஜிபிஎஸ் மட்டும் பியூர் ஓபிசிக்கு 7 days போதும், ஆனால் ஜிஜிபிஎஸ் மிக்ஸ் பண்ணால் 10 to 14 days நம்ம போகணுன்ற மாதிரி கியூரிங் சொல்கிறோம் சார். கியூரிங் ஜிஜிபிஎஸோட ஆட் பண்ணி அது ஸ்ட்ரென்த் டெவலப்மெண்ட் எப்படி ஆகுதுன்ற கெமிக்கல் உங்களுக்கு தெரியும்னா, இப்போ நார்மல் ஹைட்ரேஷன் ப்ராசஸ்ல இருந்து வர்றது பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஹெச் ஜெல்லு பிளஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஓகே சார். ஜிஜிபிஎஸ் மிக்ஸ் பண்றது என்னன்னா, ஜிஜிபிஎஸ் இட் செல்ஃப் இஸ் ஹேஸ் சிமெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அதுவே வந்து சிமெண்ட் ப்ராப்பர்ட்டியா தண்ணியோட ரியாக்ட் ஆகி அது ஒரு சிஹெச்எஸ்எல் ஃபார்ம் ஆகும். பிளஸ் அது இல்லாம இட் வில் ரியாக்ட் வித் கால்சியம் ஹைட்ராக்சைடு ஆஸ் அ பொசோலனிக் மெட்டீரியலாகவும் ரியாக்ட் ஆகி ஒரு உங்களுக்கு வந்து ஜெல் ஃபார்மேஷன் இருக்கும், ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஸோ அந்த பொசோலனிக் ரியாக்ஷனா ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு வந்து நீங்க எவ்வளவு மாய்ச்சரா வைக்கிறீங்களோ, கியூரிங் பண்றீங்களோ எக்ஸ்ட்ராவா, ஸோ எக்ஸ்ட்ராவா ஜெல் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். ஸோ அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃப்ளை ஆஷும் இல்லை ஜிஜிபிஎஸ் மிக்ஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா டேஸ் ஆஃப் கியூரிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே சார். அடுத்து சார் இந்த கவர் பிளாக் பாஸ்கர் தேங்க்ஸ். ஒன்னே ஒன்று மட்டும் இந்த கவர் பிளாக்கு வந்து ப்ராப்பரா இந்த டெஸ்ட் ரிப்போர்ட் வர மாட்டேது. இப்போ கவர் பிளாக் உடைய கைடன்ஸ் கரெக்டா இல்லை. இப்போ நார்மலா வந்து 150 கியூப்க்கு 150 அந்த கியூப் மோல்டுக்கு அந்த டெஸ்ட் கைடன்ஸ்லாம் ஐஎஸ்ல கொடுத்துருக்காங்க. 100 கியூப் கொடுத்துருக்காங்க. 70.6க்கு ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. ஆனா கவர் பிளாக் நம்ம செக் பண்றோம். ஆக்சுவலா காங்கிரீட் வந்து சேம் கிரேட்ல கவர் பிளாக் இருக்கணும், இல்லை ஹையர் கிரேட்ல இருக்கணும். அந்த ரிப்போர்ட் வந்து நார்மலா NABL லேப்லும் பண்ண மாட்டாங்க. அதனுடைய ப்ரொசீஜர் இல்லைங்க சார். ஐஎஸ் கோட்ல கைடன்ஸ் கொடுக்கல. நாங்க என்ன ஸ்ட்ரென்த் மட்டும் சொல்றோம், என்ன கிரேட் கரெக்டா பண்ண முடியாது சொல்றாங்க சார். அதை பத்தி கொஞ்சம் புரிதல் இருக்கா சார்? சார் ஹலோ. ஆக்சுவலா நல்ல क्वेश्चन இது. ரொம்ப நல்ல क्वेश्चन. சமயத்துல இப்போ பைலுக்கு யூஸ் பண்ணுவோம் ரவுண்ட். ஓகே இல்ல அதான் அவர் பால்ராஜ் சரி. இப்போ கவர் பிளாக்ஸ் அவர் சொன்னது எக்ஸாக்டா கரெக்ட். யாருமே வந்து இது பாஸ் ஆ ஃபெயிலான்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே என்ன கொடுப்பாங்கன்னா, இதோட ஸ்ட்ரென்த் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னா ஜென்ரலா கொடுப்பாங்க. அதுக்கான எக்ஸாக்ட் ப்ரொசீஜர்ஸுமே கிளியர் கட்டா விசிபிளா இல்ல. ஆனா எனக்கு எக்ஸாக்ட் டைம் கொடுத்தீங்கன்னா நான் ஏஸ் கூட வேணா பார்த்து ரெஃபர் பண்ணிட்டோம்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஏன்னா அதுல இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஆனா அந்த மாதிரி நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம், சேம் கிரேடா இருக்கணும், ஹையர் கிரேடா இருக்கணும். ஹையர் கிரேடா இருக்கணும் அப்படின்றது ஐஎஸ்ல கொடுத்திருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் டெஸ்ட் மெத்தட் தான் क्वेश्चन. எப்படி டெஸ்ட் பண்றது அப்படின்றது தான். பிவிசி கவர் பிளாக்கும் வந்துருச்சு. அதுவும் ஸ்ட்ரென்த் தான் நம்ம கன்சர்ன் பண்ணோமா, இல்ல பிவிசி கவர் பிளாக் இல்ல காங்கிரீட் கவர் பிளாக் மட்டும் தான் ஸ்ட்ரென்த் பண்ணணும், பிவிசி கவர் பிளாக் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் பார்த்தா போதும் இல்ல அந்த மாதிரி என்ன இருக்கு? ஓகே, உங்க क्वेश्चन புரியுது. இல்ல இப்ப ஆக்சுவலா மத்த क्वेश्चन எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு ஓபன் क्वेश्चन. இது ரொம்ப முக்கியமான கேள்வியா பாக்குறோம். கவர் பிளாக்கோட ஸ்ட்ரென்த் அசஸ் பண்றதுக்கு இது ப்ராப்பர் என்ன மெத்தடாலஜி இருக்குன்றது தான் பாஸ்கரோட டவுட். வேற யார்கிட்டயே ஆன்சர் இருக்கா கவர் பிளாக்கோட டெஸ்ட் மெத்தடாலஜி பத்தி? ஆன்சர் இருக்கு. சொல்லுங்க. யூஸ் பண்ணணும் பேஸ்ட் ஆன் நாமினல் சைஸ் அக்ரிகேட். நீங்க 12.5 mm அக்ரிகேட் டவுன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, சோ அதுல என்ன ஸ்ட்ரென்த் வருதோ அதான் உங்களுக்கான கவர் பிளாக் ஸ்ட்ரென்த். இஃப் இட் இஸ் லெஸ் தென் தி கேர்சிஸ் கம்ப்ரஷன் ஆஃப் கான்கிரீட், சோ அது வந்து ஃபெயில்டுன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரி இல்ல சரியா ஆடியபிள் இல்ல சார். விட்டுட்டு பாய் பத்தம் கேட்டது சார். உங்களுக்கு 100 mm கியூப் மோல்டு நீங்க கவர் பிளாக் காஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த கவர் பிளாக்கோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட காங்கிரீட் கிரேடுக்கு ஈக்குவலண்டாக வரணும் ஸ்ட்ரென்த்து. மேபி வரலை அப்படின்னா ஸோ அந்த கவர் பிளாக்குன்ட்டு நீங்கள் செப்பரேட் ட்ரையல் மிக்ஸ் போடணும். போட்டு அந்த ட்ரையல் மிக்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். 100 mm கியூப் மாடல் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் வரலன்னா, அதாவது M45னா 45 வரணும். 45 கீழே வந்து இப்போ நான் சைட்லயே வந்து கவர் பிளாக் கேஷ் பண்ணும்போது அப்ப நான் காங்கிரீட் ட்ரையல் போடுறேன்னா அதே மாதிரி இது ட்ரையல் போட்டு நான் அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கவர் பிளாக் வெளியிருந்து வாங்குறேன், அப்பவே டெஸ்ட் பண்றது. அவங்களோட மிக்ஸ் டிசைன் அடுத்த சோர்ஸ் அப்ரூவல் பண்ணணும். சோர்ஸ் அப்ரூவல் பண்ணும்போது என்ன அங்க டிசைன் பண்ணணும் ரைட்டா? மேனுஃபேக்சரிங் பாயிண்ட்ல அதான் சார். இந்த சிச்சுவேஷன் எனக்கு எக்ஸாக்ட்டா எனக்கு வந்தது. என்ன ஆச்சு, நான் சைட்ல இருந்து கவர் பிளாக் டெஸ்ட் பண்ணும்போது சர்க்குலர் கவர் பிளாக் ஃபார் பைலோ இல்ல மல்டி கவர் பிளாக் நான் டெஸ்ட் பண்ணும்போதோ 10th ரிசல்ட் வரல.
என்னென்ன லெபார்டரியில செக் பண்ணும்போது மேஜர் லெபார்டரிஸ் நான் சொல்ல விரும்பல, எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா நம்ம கொடுக்குற அந்த கவர் பிளாக்கை ஜஸ்ட் லைக் இது அப்படியே ஒரு சீட்டிங்ல வச்சு செக் பண்றாங்க. பட் வேற அதுக்கான டெஸ்டிங் ப்ரொசீஜர் படி அதுல இருக்க குரூவ்ஸை வந்து கேப்பிங் பண்ணணும். எப்படி நம்ம ஒரு கோர் டெஸ்ட் எடுத்து அதை லெவல் பண்ணி கேப்பிங் பண்ணி பண்றோமோ அதே மாதிரி அதை இது பண்ணணும். பட் அதுக்கான ஜென்ரல் ப்ரொசீஜர் இல்லாதனால நம்ம என்ன பண்றோம்னா சேம் அதே மேனுஃபேக்சரர்கிட்ட என்ன மிக்ஸ் யூஸ் பண்றாங்களோ அந்த மிக்ஸுக்கு 100/100 mm கியூப் பாஸ் பண்ணி அதோட 28 days ஸ்ட்ரென்த் செக் பண்ணி அது ஈக்குவலண்டா இருக்கான்னு தான் மேட்ச் பண்றோம். வேற சர்டன் டைம்ல மேஜர் ஆஃப் த கவர் பிளாக் மேனுஃபேக்சரர்ஸ் என்ன பண்றாங்கன்னா பாஸ் பண்ணிட்டு அதை வித்தின் ஒரு 5 days 7 daysலயே நமக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. அந்த சிச்சுவேஷன்ல நம்மளால அதை நீங்க டெஸ்ட் பண்ணீங்கன்னா ஸோ அந்த சிச்சுவேஷன்ல நம்ம அங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றேன். ஆண்ட்ரி சார் ஒரே நிமிஷம் அவர் பேசி முடிச்சிருக்கோம் சார். அது நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. இல்ல நாங்க பேசின கடைசி வரைக்கும் இந்த மேனுஃபேக்சரர் என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட பிளான்ட்டுக்கு விட்னஸ் பண்ணி அங்க கியூப் மோல்டு போட்டு தான் நாங்க அதை விட்னஸ் பண்ணி அதை தான் மேட்ச் பண்ணி நாங்க செக் பண்ண முடிஞ்சதே தவிர்த்து கவர் பிளாக் டைரக்டா டெஸ்ட் பண்ணி எங்களால ரிசல்ட் அரைவ் பண்ண முடியல. ஓகே ஓகே சார். அதுல என்ன மிக்ஸோ அது வந்து 100/100 கியூப் மோல்ட்ல பாஸ்கர் இந்த क्वेश्चन கண்டினியூ பண்ண வேண்டாம். ஆண்டனி சார் உங்க ஒபினியன் சொல்லிட்டு இந்த क्वेश्चन போவோம். நம்ம அடுத்து ஆண்டனி சார் உங்க ஒபினியன் மட்டும் சொல்லுங்க, நம்ம அடுத்து ஒப்பீனியன் என்னன்னா சார், நீங்க ஒரு தேர்ட் பார்ட்டி ஏஜென்சில இருந்து கவர் பிளாக் வாங்குறீங்கன்னா அவங்க வந்து ஜஸ்ட் லைக் எனக்கு எம்டிசி மாதிரி கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ப்ரொடியூஸ் அதோட ரிப்போர்ட்டை எனக்கு கொடுக்குறாங்க ஒரு லாட்டுக்குமேட்டு. இப்போ வந்து நாங்கள் இன்னோஸாக தான் பண்ணுறோம். ஒரு 5 years எல்லாத்துக்குமே நாங்களும் இன்னோஸ் லேபரேட்டரியில் கவர் பிளாக்கு கியூப் போட்டு 20 days கியூரிங் பண்ணி ஸ்ட்ரென்த் அசஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் சைட்டுக்கு வந்து யூசேஜுக்கு அனுப்புகிறோம். ஸோ அது வந்து கிளைண்ட்லேருந்து எல்லாத்தையும் அஃபிஷியலாக மெத்தடாலஜி எல்லாமே கொடுத்து வச்சிருக்கிறோம். ஈவன் கவர் பிளாக்கு கூட டியூரபிலிட்டி ரெக்யர்மெண்ட் இருக்கு. ரேபிட் குளோரைட் பெர்மெபிலிட்டி டெஸ்ட் அண்ட் WPT அதுவும் ஃபுல்ஃபில் ஆகணும். சூப்பர் 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 சூப்பர். थैंक यू சார். நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன். क्वेश्चन எனக்கு பாலாஜி சார் கிட்ட இருக்கு. அந்த ஒரு क्वेश्चन மட்டும் கேட்டுக்கிறேன். கேளுங்க சார். ரீடோஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லுங்க. அவங்க வந்து சைட்டுக்கு போனதுக்கு அப்புறம் டிரான்சிட் மிக்சர்ல இருந்து ஒரு சார் உங்க வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குதுங்க சார் ஆண்டனி சார். இப்போ கேக்குதா சார்? ஹலோ. இப்போ வந்து நம்ம இந்த சேச்சுரேஷன் பாயிண்ட் அந்த ஆப்டிமம் டோசேஜ் அந்த லெவலுக்கு கிட்ட வந்து நான் இப்போ அந்த டைம் ஆஃப் மிக்ஸ்டிஷனில் நான் அவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இப்போ காங்கிரீட் டிசைன் நடந்ததுக்கப்புறம் இப்போ சைட்டில் ஒரு மில்லர் போயிருச்சு. ஸோ உடனே நான் ஸ்லம்ப் எடுத்து செக் பண்ணுறேன், வரலைன்னா பியாண்ட் த சேச்சுரேஷன் பாயிண்ட் ஆர் பியாண்ட் த ஆப்டிமம் டோசேஜ் தான் இப்போ நான் ரீடோஸே பண்ண போகிறேன். ஸோ அது எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணும்? 0.2 டோசேஜ் அவர் சொன்னார். பியாண்ட் த ஆப்டிமம் டோசேஜ் போகும்போது எனக்கு வந்து பெரிய ஃப்ளோல எதுலையும் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்க போறதில்ல காங்கிரீட்ல. ஸோ அப்படிங்கும்போது அது எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுன்னு கேட்குறேன் சார். இப்போ நீங்க சொன்ன மாதிரி சேச்சுரேஷன் பாயிண்ட்ன்றது என்னன்னா ஆப்டிமம் டோசேஜ். ஆண்டி சார் ஒரே நிமிஷம் ஒரு பாஸ்கர் நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா இன்னொரு 5-10 நிமிஷம் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருமே உங்க ஃபீட்பேக் அவசியம் கொடுக்கணும். சாட் பாக்ஸ் உங்க ஃபீட்பேக் போடுங்க. கெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் இங்க வந்து நம்ம கிட்ட பேசுறாங்க அப்படின்னு ஆண்டி சார் ஒரு நிமிஷம் மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, கெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே அவங்க நம்ம இண்டஸ்ட்ரி மேல இருக்க பேஷன்னால மட்டும்தான் வந்து பேசுறாங்க. நாம அவங்களுக்கு ரெம்யூனரேஷன் கொடுக்கறது இல்ல. நம்ம நேரில் போய் கூட இன்வைட் பண்றது இல்லை. ஒரு போன்ல கேட்கிறோம், அவங்க பிஸி ஷெட்யூல்ல வந்து பேசுறாங்க. உங்க ஃபீட்பேக்ஸ் அவங்கள மோட்டிவேட் பண்ணும், என்கரேஜ் பண்ணும், இல்ல அவங்கள ஃபர்தர் ஷேப் பண்ணி ஹெல்ப் பண்ணும். அவங்க பேசுன சரி தவறு எது இருந்தாலும் நீங்க அதை ஓப்பனா பேசி சாட் பாக்ஸ்ல போடுங்க. இப்ப இருக்கிற 46 பேர்ல எங்க 3 பேர் தவிர பாக்கி எல்லாருமே சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க, இல்ல அன்மியூட் பண்ணி உங்க ஃபீட்பேக் சொல்லணும். கடைசி ஃபீட்பேக் கேட்போம் 2-3 கொஸ்டின்ஸ்க்கு அப்புறம் அவசியம் ஃபீட்பேக் சொல்லணும். ஃபீட்பேக் வெரி வெரி மஸ்ட். ஓகே, ஆண்ட்ரி சார் கேட்ட கொஸ்டினுக்கு பால்ராஜ் பால் சொல்லுவோம் ப்ளீஸ். சரி, இப்போ ஆப்டிமம் நான் டோசேஜ்னா அந்த டோசேஜுக்கு மேல நான் என்ன அட்மிக்சர் டோசேஜ் போட்டாலும் அது வந்து ஒர்க் ஆகக்கூடாது. ஒர்க்கபிலிட்டி இன்க்ரீஸும் ஆகாது, எதுவும் கிடையாது. அப்பயே ஆட் பண்றீங்கன்றதான சார் கொஸ்டின். எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்ன்றது கரெக்டா? எஸ் சார். ஸோ இப்போ வந்து நீங்க ஆப்டிமம் டோசேஜ்னு ஒன்று ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கீங்க. இப்போ சைட்ல போகும்போது நம்ம ரீடோஸ் பண்ணணுன்ற சுச்சுவேஷன் எப்போ வரும் அப்படின்னா ஸ்லம்ப் ஒர்க்கபிலிட்டி இல்லை. ஸோ ஒர்க்கபிலிட்டி இல்லை அப்படின்றப்போ அட்மிக்சர் ஒர்க் பண்றது ஜிட்டா பொட்டென்ஷியல் அண்ட் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். ஸோ இந்த ப்ராசஸ்ல தான் அட்மிக்சர் ஒர்க் ஆகுது. ஸோ ஸ்லம்ப் வந்து அது 100 mm ஸ்லம்ப் தான் இருக்கு அப்படின்றப்போ இட்ஸ் ஷோயிங் டைரக்ட்லி ஸ்கோப் ஆஃப் இன்க்ரீசிங். ஸோ நீங்க அட்மிக்சர் ஆட் பண்ணீங்கன்னா அது 100ல தான் இருக்குன்றது கண்டிப்பா இருக்காது. திருப்பி அது எக்ஸ்ட்ரா இருக்கிற சிமெண்ட் பார்ட்டிகல்ஸ் டிஸ்பர்ஸ் பண்ணிட்டு ஒர்க்கபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நீங்க சொல்ற சிச்சுவேஷன்ல வந்து ஓகே, அவர் பேசும்போது நீங்க மியூட் பண்ணிக்கோங்க சார். வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க சார். சொல்லுங்க.
இப்போ நம்ம எக்ஸப்ட் சிமெண்ட் மற்ற இதெல்லாம் வந்து சப்ளிமெண்ட்ரி சிமெண்ட் விட்டுருங்க, மற்றது வந்து இனர்ட் மெட்டீரியல் தான் உங்களுக்கு. இந்த மெயின் கெமிக்கலி ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் அண்டு நம்மளோட சப்ளிமெண்ட்ரியாக தான் நடக்குது, சரிங்களா? ஹட் மிக்சருக்கு வந்து. ஸோ அப்படிங்கும்போது வந்து அது நம்ம ப்ரீவியஸாகவே கம்பேட்டபிலிட்டி இது எல்லாமே செக் பண்ணுறோம், ஒரு ஆப்டிமம் டோசேஜ் எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். மேபி என்னோட ஆப்டிமம் டோசேஜ் லெவலுக்கு மேலேயே நான் ஆல்ரெடி என்னோட மிக்டிசினில் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டேன், என்னோட டோசேஜ் இதுதான் அப்படின்ட்டு எனக்கு எல்லாமே கரெக்டாக மீட் ஆகிருக்கு. அப்புறம் ஆன் சைட்டில் நான் அதை காங்கிரீட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அகெயின் எனக்கு ஸ்லம்ப்பு எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நான் கேட்குறேன். அதாவது உங்களோட திருப்பி அந்த லெவலுக்கு மேலே நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி ஸ்லம்ப் அதிகமாக வரும்? கண்டிப்பாக. சரி, அப்ப ஸ்லம்ப் ஆனா கம்மியா இருக்குன்றது ஓகே இல்ல சார்? ஸ்லம்ப் கம்மியானனால தான் நம்ம யோசிக்கிறோம் இன்க்ரீஸ் பண்ணணும்ட்டு. எஸ். ஸோ அப்ப ஆப்டிமம் டோசேஜ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரிக்வயர்ட் ஸ்லம்ப் அங்கே இருந்திருக்கணும். இப்போ கம்மியா இருக்குன்னா இட் மே பி டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ், டெம்பரேச்சரா இருக்கலாம், இல்ல அக்ரிகேட் வந்து நம்ம யூஸ் பண்ணதை விட வேற மாதிரி இருக்கலாம். ஸோ வாட்டர் டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம். ஸோ இந்த ரீசனால தான் அட்மிஷன் ட்ராப் ஆயிருக்குன்றப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிச்ச அந்த ஆப்டிமம் டோசேஜ்ன்றதே இன்வாலிட் ஆயிடும் இந்த சிச்சுவேஷன்ல. இல்லை, ஆப்டிமம் டோசேஜுங்கிறது அப்சல்யூட்னு சொல்கிறீங்களா அப்படின்னா நீங்கள்? அது Exactly. அது நீங்க optimum அதோட யூசேஜ் எங்கேயுமே நமக்கு தேவையில்லை. அதாவது இப்போ எப்படின்னா மாஸ்கோன்ல நம்ம பண்றது வந்து அக்ரிகேட் ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே இல்லாம வெறும் சிமெண்ட் அண்ட் சப்ளிமெண்டரி சிமெண்டீஷியஸை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்றதுதான் ஆப்டிமம் டோசேஜ். ஸோ அது வந்து கம்பேட்டபிலிட்டி பிட்வீன் தட் அட்மிக்சர் அண்ட் சிமெண்ட். ஓகே. ஸோ அதோட ஆப்டிமம் டோசேஜ் இது. அந்த ஆப்டிமம் டோசேஜுக்கு மேல நம்ம யூஸ் பண்றதுனால ஒன்றும் ஒர்க் ஆகலன்றது ஒன்று செக் பண்றோம். ரெண்டாவது இது ரெண்டுக்கும் கம்பேட்டபிள் இருக்கா இல்லையான்றதா பாக்குறோமே தவிர இது நெக்ஸ்ட் ஸ்டேஜ், அதாவது அக்ரிகேட்ஸ்ன்றத எக்ஸ்ட்ரா ஒரு ரா மெட்டீரியல்ஸ் உள்ள வரும்போதே பாத்தீங்கன்னா இது கிளியர் கட்டா அது ஒர்க் ஆகாது. அந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஆப்டிமம் டோசேஜ்ன்றது பிளஸ் ஆஃப் அக்ரிகேட்ஸ் ஆட் பண்ணும்போது ஆப்டிமம் டோசேஜ் இதுதான். இந்த டைம் இந்த கான்கிரீட் டெம்பரேச்சருக்கு சார் அட்மிக்சர் நீங்க சொன்னீங்க ஜீட்டா பொட்டன்ஷியல் அந்த ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அந்த இதெல்லாமேன்ட்டு. ஸோ அட்மிக்சரோட ரோல் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன்லி சிமெண்ட் பார்ட்டிகல்ஸ் கூட தான் அது வந்து கெமிக்கலி ரியாக்ட் பண்ணுது. ஆண்டனி சார், அடுத்த நிறைய கொஸ்டின் கேட்க வேண்டியிருக்கு. நம்ம இது ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான ஸ்கோப் இப்போ இல்ல. நான் இப்ப ரெண்டு இதை வேணா அந்த அட்மிக்சர் ஒர்க்கிங் ஆஃப் சூப்பர் பிளாஸ்டிசைஸ் வேணா ஒரு தனி டாபிக் நெக்ஸ்ட் டிஸ்கஷன்ல வச்சுக்கலாம். அது ஒரு பெருசு இருக்கு, அதை வேணா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பேசிக்கலாம். இல்ல ஆக்சுவலா இது நான் இப்படி சம்மரைஸ் பண்ணிக்கிறேன். ஆண்டனி சாரோட கொஸ்டின் என்னவா இருந்ததுன்னா, நம்ம மார்ச் கோன்ல ஆப்டிமம் டோசேஜ் லெவல்னு ஒண்ணு பாக்குறோம். அதுக்கும் காங்கிரீட்ல யூஸ் பண்ற டோசேஜ் ரீடோசிங் இதுக்கும் கனெக்ட் என்ன இருக்கு அப்படின்றதான் அவரோட கொஸ்டின். நம்ம அப்படி அப்போ அதுக்கு பால்ராஜ் சொல்றது நம்ம கனெக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. ஏன்னா மார்ச் கோன்ல நம்ம பாக்குறது வெறும் சிமெண்டீஸ் மெட்டீரியல் பாக்குறோம். காங்கிரீட்டா பார்க்கும்போது அதுல கோர்ஸ் அண்ட் ஃபைன் அக்ரிகேட்ஸ் இருக்கு, அதோட இம்பாக்ட் வேறவா இருக்கும் அப்படின்றதுதான். ஸோ இது சிம்பிளா ஒன்லைன்ல க்ளோஸ் பண்ணிக்கலாம், இதை ஃபர்தரா எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டாம் ஸ்பேஸ் இல்லாததுனால. இன்னொரு அட்மினிஸ்ட்ரேஷன் டாபிக்ல கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். அடுத்த கொஸ்டின்ஸ் அடுத்து யாரு? தரணி சங்கர் கேட்கலாம். ஹலோ. சார். தரணி சங்கர் கேளுங்க சார். எனக்கு பால்ராஜ் சார் கிட்ட ஒரு கொஸ்டின் இருக்கு. சொல்லுப்பா சார். அந்த ரீடோஸ் பண்றோம்ல சார், சைட்ல ரீடோஸ் பண்ணிட்டு நம்மளுடைய கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் எல்லாமே ஓகே சார். இல்ல அப்போ தரணி ஒரு நிமிஷம் இருங்க. அப்போ உங்களுக்கு பால்ராஜ் தெரியும், அப்போ அவரு உங்களுக்கு ஆன்சர் பண்ணணும். அருண் சார் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவார். அருண் சார் இந்த கொஸ்டின் உங்களுக்கு தான். தரணி நீங்க அருண் சார் கேளுங்க. இது என்ன? இல்ல சார், அந்த ரீடோசிங்ல கொஸ்டின்றனால அவர்கிட்ட கேட்டேன். தரணி கேளுங்க, அருண் சார் ஆன்சர் பண்ணுவார். இல்ல சார், அத ரீடோஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்ட்ரக்சர்ல சிங்கேஜ் கிராக்ஸ் எல்லாமே வரும்ல சார், நம்ம 0.2% யூஸ் பண்ணாலும் அது எப்படி சார் இது பண்றது? சார் நீங்க வந்து ரீடோஸ் பண்ண அப்புறம் காங்கிரீட்டை எப்படி பிளேஸ் பண்றீங்க, என்ன ஸ்லெம்ப்ல பிளேஸ் பண்றீங்கன்னு பொறுத்து இருக்குங்க சார். இப்போ வந்து நீங்க ரீடோஸ் பண்ணும் போது பால்ராஜ் இன்னொன்னு உங்களுக்கு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு, டெம்பரேச்சரும் பார்க்கணும். டெம்பரேச்சர் என்ன டெம்பரேச்சர்ல அன்லோட் பண்றீங்க அதெல்லாமும் இம்பாக்ட் இருக்குல்ல சார். நீங்க வந்து அந்த செகண்ட் டாபிக் வந்து சிங்கேஜ் கிராக்ஸ் எடுத்தார்ல, அதனால கேக்குறேன் சார். நம்ம ரீடோசிங் பண்ணிட்ட வேணா அதோடைய காங்கிரீட்டுடைய மொத்த ஒர்க்கபிலிட்டியும் போயிடும் வித்தின் 10 minutes 15 minutes குள்ள. ரீடோஸ் பண்ண அப்புறம் காங்கிரீட் வர்க்கபிலிட்டி இன்க்ரீஸ் தானே சார் பண்றீங்க? இல்ல சார், அதான் அந்த வித்தின் 15 minutes to 30 minutes குள்ள நம்ம அதை அன்லோட் பண்ணலன்னா அதோடைய திருப்பி பழைய ஸ்டேஜுக்கே போயிடும். அதனால கிராக்ஸ் நிறைய ஃபார்ம் ஆகுது. இல்ல நீங்க அதுக்குள்ள ஓகே
சார் ஜென்ரலா வந்து நீங்க அந்த பால்ராஜ் சொன்ன மாதிரி அந்த 3 hours 3.5 hours வந்து நீங்க அன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு ஷ்ரிங்கேஜ் கிராக்ஸ் அதிகமா வராது. பட் நீங்க வந்து 4 hours அதுக்கு மேல ஆயிட்டு நீங்க ரீடோஸ் பண்ணிட்டு பண்றீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி ஷ்ரிங்கேஜ் கிராக்ஸ் வாய்ப்பு அதிகமா இருக்குங்க சார். அந்த சமயத்துல நீங்க என்ன பண்ணுங்கன்னா நீங்க வந்து ப்ரூமிங் ரீஃபினிஷிங் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்குங்க சார் அந்த இடத்துல. ஆனா நம்ம இதை யூஸ் பண்றது வந்து வித்தின் 3 hours யூஸ் பண்ணிக்கணும். இல்ல அருண் ஒரு நிமிஷம். இல்ல அவரு வந்து சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாரு. பால்ராஜ் பேசுங்க. அவர் ஒத்துக்க மாட்டாரு. இப்போ இன்னும் அந்த ஷ்ரிங்கேஜ் கிராக் டாபிக்கும் இதுலயே வந்துருச்சு. இப்ப ரீடோஸ் பண்ணனால ஷ்ரிங்கேஜ் கிராக் வருமானது உன்னோட கொஸ்டின். நீ வந்து ஒரு சைட்ல ரீடோஸ் பண்ணி உனக்கு ஷ்ரிங்கேஜ் கிராக் வந்திருக்கு. ஏன் வந்திருக்கு அப்படின்னா அந்த கான்கிரீட்டோட லைஃப் முடிஞ்சிருக்கும். நீங்க ரீடோஸ் பண்ணதை வந்து அட்மிஷனால மட்டும் இல்லாம தண்ணி ஓவரா ரீடோஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ தண்ணி ஓவரா ஆட் பண்ணும்போது திருப்பி நீ பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் கான்கிரீட்டோட வால்யூம் சேஞ்ச் ஆகும். வால்யூம் சேஞ்ச் ஆச்சுனாலே ஷ்ரிங்கேஜ் கிராக் அதிகமாக தான் வரும். ஸோ நீ கான்கிரீட்டோட வால்யூம் டிஸ்டர்ப் பண்ணிட்ட அப்படின்னா ஷ்ரிங்கேஜ் கிராக் அதிகமாக வரும். அதனால தான் மெஷர்டு குவான்டிட்டின்றத டேட்டாவே நான் கொடுத்துருந்தேன். ஸோ அதுல பண்ணும் போது உனக்கு எஃபெக்டிவா இருக்கும். இப்போ 3 hours முடிஞ்சிருச்சு, இல்லை 2.5 hours முடிஞ்சிருச்சு. ஒரு 0 slump கான்கிரீட், அந்த 0 slump கான்கிரீட்டை வந்து நீ அட்மிஷன் மட்டும் ரீடோஸ் பண்ணிட்டு எக்ஸாக்ட் ரிக்வயர்ட் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் வச்சு நீ பண்ணி போகுது பிளேஸ் பண்ணும்போது உனக்கு ஷ்ரிங்கேஜ் கிராக்ஸ் கண்டிப்பா வரும். ஏன்னா இட் கான்ட்ரிபியூட்ஸ் டெம்பரேச்சர் ஆஃப் கான்கிரீட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. ரெண்டாவது நீ எக்ஸ்ட்ராவா ரீடியூஸ் பண்ணி பிளேஸ் பண்ணும்போது வந்து ஹையர் ஸ்லம்ப்ல கேஷ் பண்ணனா செட்டில்மெண்ட் ஆகும். ஸோ இது இந்த ரீசன்ஸ்னால வர்றதுக்கு ஷ்ரிங்கேஜ் கிராக்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பட் ரிக்வயர்ட் குவான்டிட்டி எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ்ல பண்ணும்போது கிளியரா நம்மளால அவாய்ட் பண்ண முடியும். இந்த ஷ்ரிங்கேஜ் கிராக்ஸை சுத்தமா அவாய்ட் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. எவ்வளோ லிமிட்ஸ் ஜாஸ்தி வர்றதை நம்மளால கம்மி பண்றதுக்கு ஜாலியாக பார்க்க முடியும். அதுல ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். லாஸ்ட் 2 क्वेश्चन எடுத்துக்கலாம். ஞானராஜ் நீங்க கேட்கலாம். ஞானராஜ். புஷ்பராஜ் நீங்க கேட்கலாம். ஹலோ சார், கேக்குதா? ஞானராஜ் பேசுங்க சார். இப்போ நம்ம ரீடோஸ் பண்றோம் காங்கிரீட். இப்போ சூப்பர் பிளாஸ்டிசரே சொன்னாரு ரீடோஸ் பண்றோம், ஒரு 0.2% ரீடோஸ் பண்ணி கஸ்டமர் அந்த காங்கிரீட்டை போர் பண்றதுக்கு அலோவ் பண்றாரு. சில டயத்துல கஸ்டமர் ஒரு ஆர்கிடெக்டா இருந்தாருன்னா ரீடோஸ் பண்ற காங்கிரீட் எண்டோஸ்ல வர்ற காங்கிரீட்டை பிடிச்சி உடனே ஸ்லம் கியூப் கேஸ் பண்ணுன்னு சொல்றாரு. இது எப்படி காம்ப்ரமைஸ் பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா ஒரு காங்கிரீட்னா ட்ரையல் லெவல்ல பார்க்கும்போது ஒரு 100 mm 110 mm 120 mm ஸ்லம்ப்ல வரும்போது போடும்போது மோர் டென்சர் மிக்ஸ் கிடைக்கும். ஸ்ட்ரென்த் வைஸ் எந்த விதமான அஃபெக்டும் இருக்காது. இப்போ நம்ம சைட்ல நம்ம திரும்ப ரீடோஸ் பண்ணும்போது கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்ல நீ ரீடோஸ் பண்ண காங்கிரீட்டை உடனே எடுத்து ஸ்லம் கேஸ் பண்ணி எனக்கு கியூப் கேஸ் பண்ணி எனக்கு இதுல ஸ்ட்ரென்த் அந்த ஸ்ட்ரென்த் கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் கொண்டு வாங்கன்றாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு ரெமெடியல் சொல்லுங்க. சரி, இதுக்கு கரெக்ட் ப்ராசஸ் என்னன்னா எல்லா ஐஎஸ் கோட்ல வந்து கிளியர் கட்டா எல்லாத்துக்கும் ப்ராசஸ் இருக்கு. கியூப் கேஸ்டிங் எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணும், சாம்பிளிங் எப்படி பண்ணணும்னு கிளியரா இருக்கு. இப்போ வந்து ரீடோசிங் பண்றதா பிரச்சனைனா ரீடோசிங் பண்ணதுக்கு அப்புறம் ஏன் பம்பிங் பண்ணணும்? பம்பிங் பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கான்கிரீட் சாம்பிள் இருக்கு, அதுல கியூபை போட்டு நீங்க ப்ரூவ் பண்ணலாமே. பம்பிங் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஸ்லாப்ல கொண்டு போய் தான் அங்கதான் கான்கிரீட்டை பிடிக்கணும்ன்றப்போ நீங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். சார் ப்ராசஸ் என்ன, சாம்பிளிங் எப்படி பண்ணணும், பிஃபோர் பம்பிங் ஆக்டிவிட்டி தான் நம்ம சாம்பிளிங் பண்ணணும்ன்றது கிளியரா இருக்கு. அது வந்து நம்ம கான்கிரீட்டை வந்து ஒரு காம்பாக்ஷன் பண்ணிட்டு அதை வந்து கியூப்ல கேஷ் பண்ணணும் அப்படின்ற ப்ரொசீஜர்ல ரீடோசிங் பண்றோம். ப்ரொசீஜர் என்ன? கான்கிரீட் டிரான்சிட் மிக்சர் வந்து சாம்பிள் எடுங்க, வித்தின் 15 minutesல கியூப் கேஷ் பண்ணுங்க, ஸ்ட்ரென்த் செக் பண்ணி பார்க்கலாம். 15 minutesல 150 mm ஸ்லம்ப்ல இருக்க காங்கிரீட்டை கியூப் கேஸ் பண்ணும்போது வேரியேஷன் இருக்கும்ல சார்? 120 mm இருக்க ஸ்லம்ப் கியூப் கேஸ் பண்ணுற போதும் 150 mm ஸ்லம்ப்ல இருக்க கியூப் கேஸ் பண்ணும் போதும் ஸ்ட்ரென்த் வைஸ் வித்தியாசம் வருது. ஸ்ட்ரென்த் வைஸ் வந்து சொல்லுங்க. ஏற்கனவே கேட்ட கேள்வி ரிப்பீட் ஆகுது. அதான் நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க சார். இப்போ நீங்க திருப்பி அந்த கம்பாரிசனுக்கே போறீங்க. நான் இப்போ சாம்பிள்ல காமிச்சது பாத்தீங்கன்னா ரிசல்ட் எல்லாம் சேமா வருதுன்றது எல்லா கியூபுமே எல்லாமே 130 to 140 mm எல்லாமே ஒரே ஸ்லம்ப்ல கேஷ் பண்ண கியூபோட ரிசல்ட்ஸ். நீங்க திருப்பி 100 mm கியூபுக்கும் 150 mm கியூபுக்கும் 150 mm ஸ்லம்ப்ல போட்ட கியூபும் கம்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா டிஃபரன்ஸ் வரும். நான் காமிச்ச ரிசல்ட்ஸ் வந்து ஃபார் த சேம் ஸ்லம்ப் ரீடோசிங் பண்ணதுக்கு அப்புறமும் ரீடோசிங் பண்றதுக்கு முன்னாடி இந்த சேம் ஸ்லம்ப்ல கேஷ் பண்ணதோட ரிசல்ட்ஸ் தான் அது. ஏன்னா நீங்க வேற ஸ்லம்ப்னு போயிட்டீங்கனாலே வந்து வாய்ட்ஸ் டிஃபரன்ஸ் ஆயிடும். ஸோ உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு, நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே தேங்க்யூ. ஆனா நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப சூப்பரான கொஸ்டின். பம்ப் பண்ணதுக்கு அப்புறம் சாம்பிள் எடுக்கலாமான்னு எடுக்க கூடாது. கோட்ல அப்படி சொல்லவும் இல்லை, ட்ரக்ல தான் சாம்பிள் எடுக்கணும். தேங்க்யூ ஃபார் கொஸ்டின். லாஸ்ட் ஒரு கொஸ்டின் எடுத்துக்கலாம். யாரு? புஷ்பராஜ். சார்
சார் இப்போ நமக்கு 20 டேஸ்க்கு அப்புறம் 56 டேஸ் 40 டேஸ்ல வந்து எந்த மாதிரி சார் ஸ்ட்ரென்த் இன்க்ரிமெண்டேஷன் இருக்கும்? அது ஏதாவது ஐஎஸ் கோட் ப்ரொவிஷன் இருக்கா சார்? இல்லை வேற ஏதாவது கோட் ரெஃபரன்ஸ் இருக்கா சார்? ஐஎஸ் கோட் எதுவும் கிடையாது. பட் ஆனா வந்து ஸ்டடி வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு வந்து கம்பேர் டு ஃப்ளை ஆஷ் மிக்ஸ் டிஜிபிஎஸ் மிக்சர்ல கம்பேர் டு ஓபிசி மிக்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் அதிகமா இருக்கும் சார். எதுவும் ஐஎஸ் கோட்லாம் கிடையாது. ஐஎஸ் கோட் 28 டேஸ் ஸ்ட்ரென்த்க்கு அப்புறம் எதுவும் பேசுறது இல்லை சார். ஓகே, தேங்க்யூ. செஷனோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு 2-3 பேர் ஃபீட்பேக் மட்டும் எடுத்துட்டு செஷன் க்ளோஸ் பண்ண நினைக்கிறேன். கார்த்திக், செஷனை பத்தி உங்க ஃபீட்பேக், 2 ஸ்பீக்கரை பத்தி உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. அதுக்கடுத்து ஃபீட்பேக் சொல்றவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. அடுத்து ஒரு 2 பேருக்கு மட்டும் ஃபீட்பேக் சொல்லிட்டு நம்ம செஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். கார்த்திக், நீங்க பேசலாம். இல்ல, நான் அதான் ஏற்கனவே ஃபீட்பேக் போட்டுறேன். நான் கடலில் கடைந்த தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வந்து இப்போ பால்ராஜ் மாதிரி, அருண் மாதிரியான பீப்புளோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று, இன்னொன்று அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல கிடைச்ச எக்ஸ்பர்டைஸ்ங்கிறது ஒன்று. ஸோ அதை வந்து இன்ஃபேக்ட் நம்ம அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் பண்ணிட்டோம். இந்த 1 இயர்க்கு ஒன் ஹவருக்குள்ள வந்து நீ எல்லாத்தையுமே வந்து மீட் அவுட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணாங்க. தட் ஷோஸ் தேர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்பர்டைஸ் ஆஸ் வெல். மேபி நம்ம என்ன அவங்க பேசும்போதும், இவங்க ஒருத்தர் கொஸ்டின் ரைஸ் பண்ணும்போதும், இல்லை வந்த சில ஃபீட்பேக்ஸும் பார்க்கும்போது இல்லை, மேபி நம்ம அவங்கள வச்சு ஃப்ரீக்வெண்டான செஷன்ஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இஃப் தே ஆர் இஃப் தே குட் இல்லை, மேபி பால்ராஜ் கைண்ட் ஆஃப் பீப்புள் அண்ட் அருண் கைண்ட் ஆஃப் பீப்புள் வச்சு மந்த்லி ஒரு செஷன் வந்து இந்த மாதிரியான மித்ஸை பிரேக் பண்றது. இன்னொன்று, இப்போ இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ், மேபி இப்போ இந்த வடபழனி இஷ்யூ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது என்னங்கிறத நம்ம அட்லீஸ்ட் நம்ம சர்க்கிள்குள்ள ஒரு கிளாரிட்டி வர்றதுக்காக அதை பண்ணிக்கும் போதுல நமக்குள்ள ஒரு அவேர்னஸ் இருக்கும். சும்மா நம்ம நியூஸ் பார்த்து இது நடக்குது அப்படின்றது இல்லாம, ஸோ when we discuss with these kind of expertise, we'll get right information. So it is not about arguing with each other. ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். அருண் அதான் திரும்ப சொன்னாரு, சார் இது திரும்ப ஐ மீன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு நான் கெயின் பண்ணதை வச்சு, நாலேஜ் வச்சு நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வி ஆல் ஹேவ் அவர் ஓன் எக்ஸ்பீரியன்சஸ். பட் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து இட் இஸ் டு ஷேர் அவர் ஓன் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் கெயின் மியூச்சுவல் நாலேஜ், அவ்வளவுதான். ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்க கிடைச்சதை அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. பட் பீயிங் veterans in this industry and they've been there for quite long. ஸோ we have to value those informations. ஸோ எனக்கு இந்த செஷன் போகும்போது எனக்கு அதுதான் தோணுச்சு. ஸோ எப்படி வந்து நம்ம இன்னமும் நிறைய செஷன்ஸ் இவங்களை வச்சு பண்ண முடியுமா, பண்ணோம்னா அது இண்டஸ்ட்ரிக்கு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் நான். ஸோ ஐ ரியலி லவ்ட் இட். தேங்க்யூ பால்ராஜ் அண்ட் தேங்க்யூ அருண் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் a lot for your words and kinds. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஃபீட்பேக்ஸ் அடுத்து யாராவது சொல்ல விரும்புறீங்களா? இது ஒரு 2 பேர் மட்டும் ஃபீட்பேக் சொன்னா செஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அன்மியூட் பண்ணி பேசலாம். ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்றது தெரியல. பால்ராஜ் சார் வேற லெவல் சார். நீங்க தேங்க்யூ சார். யார் சார்? செம்ம சார். நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியாது. நான் கண்டிப்பா உங்களை வந்து சீக்கிரமா நான் பார்க்க போறேன் சார். அதுல மட்டும் மாற்று கருத்தே கிடையாது சார். சாரை வச்சு எவ்வளவு கண்டிப்பா வரேன் சார். சாரை வச்சு எவ்வளவு செஷன் கண்டக்ட் பண்ணுவோம், தயவுசு ப்ளீஸ் கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார், கண்டக்ட் பண்ணுங்க சார். அவரு சொல்றதெல்லாம் ப்ரிசைஸா இருக்கு, அப்படியே ஷார்ப்பா இருக்கு சார். ஈஸியா கனெக்ட் பண்ண முடியுது சார். டெக்னிக்கல் வேர்ட்ஸும் இருக்கு சார். அதுதான் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். எனக்கு பயங்கர ஃபேன் ஆகிட்டேன் சார் நான். தேங்க்யூ. ஓகே, எனி அதர் ஃபீட்பேக்ஸ்? அன்மியூட் பண்ணி பேசலாம். சார் மனோகர் சார். மனோகர், அப்படியே ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். குவாரி விசிட் பிளான் பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்திருக்கிறவங்க உங்க சப்பார்டினேட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பா அமுச்சு வைங்க. ஆர்எம் இண்டஸ்ட்ரியில வந்திருக்கவங்க உங்க சப்பார்டினேட்ஸ் பசங்க நல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க, பையங்க லேர்ன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அனுப்பி வைங்க. ஒரு நல்ல பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் இருக்கு. அந்த குவாரி விசிட் டெஃபினெட்லி கோயிங் டு பிக் எக்ஸ்பீரியன்ஸ். காங்கிரஸ் ஸ்டேட்டஸ் இருக்கணும். பர்சனலா வளர்றதுக்கு இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் தேவைப்படுது. உங்க எல்லாரோட சப்போர்ட் கிடைக்கும் நம்பிக்கையில தான் அடுத்த முயற்சிகளை வந்து கொஞ்சம் பெருசா காலத்து வச்சுட்டு இருக்கோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காளஹஸ்தி, சென்னை டு காளஹஸ்தி போறோம். இன்னொரு 15 சீட்ஸ் காலியா இருக்கு. வெறும் 750 rupees மட்டும்தான். கன்சிடர் பண்ணுங்க. நம்ம குரூப்ல வந்து லிங்க் போஸ்ட் பண்றோம். லாஸ்ட் ஃபீட்பேக் மனோ பேசுங்க.
பால்ராஜ் சார் இருக்கட்டும், அருண் பிரகாஷ் சாரும் அருமையான டாபிக். இது கண்டிப்பா பேச வேண்டிய டாபிக். எஸ்பெஷலி ரீடோசிங் ஆஃப் அட்மிக்சர் வந்துட்டு. சார் என் வாய்ஸ் வருதா? வருது பேசுங்க. நான் டிராவலிங்ல இருக்கேன் சார், நான் பஸ் டிராவலிங்ல இருக்கேன். அதான் சார். ஸோ பேசப்பட வேண்டிய டாபிக் சார். எஸ்பெஷலி பால்ராஜ் சார் சூப்பரா சொன்னாரு எல்லா பாயிண்ட்டும். அருண் பிரகாஷ் சாரும் சொன்னார் ரீப்ளேஸ்மெண்ட் எப்படி கஸ்டமரை வந்து நம்ம வந்துட்டு கன்வெர்ட் பண்ணலாம் ஓபிசில இருந்து சப்ளிமெண்டரி மெட்டீரியலுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது பேசப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா ஓபிஸ்லேயே இருக்கும். என்வரான்மெண்ட் இம்பாக்ட்ல பார்த்தீங்கன்னா ஸோ பியூர் ஓபிஸ் யூஸ் பண்ணுறதுனால நிறைய இம்பாக்ட் இருக்கு. ஸோ அதை மாற்ற வேண்டிய பொறுப்பும் நம்மகிட்ட இருக்கு. ஸோ நல்ல டாபிக். ஆனா பால்ராஜ் சார் கிட்ட எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு, டைம் கொடுப்பீங்களான்னு தெரியல கேட்டா. இல்ல நோ சாரி அடுத்த செஷன்ல வருவார், அப்ப கேட்டீங்க. அடுத்த செஷன்ல வருவார், அப்ப கேட்டீங்க. மனோ கேக்குதா? அடுத்த செஷன்ல வருவார், அப்ப கேட்டீங்க. சரி, ஓகே சார். ஓகே, தேங்க்யூ மனோ. ஆக்சுவலா அப்போ மனோ சொன்னதுல ஒரு பாயிண்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அருண் பேசும்போது ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னாங்க. அவங்க எப்படி வந்து சப்ளிமெண்டரி சிமெண்டிஸ் மெட்டீரியலுக்கு ஒரு கிளைண்ட் கன்வின்ஸ் பண்ணாங்க அப்படின்றதுக்கு ஒரு பாட்டம் லைன் சொன்னாரு. கஸ்டமருடைய இன்னைய பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. கஸ்டமருடைய லாங் டேர்ம் கோல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. இன்னைய பிரச்சனையும் லாங் டேர்ம் கோலையும் பிரிட்ஜ் பண்றதுக்கு சப்ளிமெண்டரி யூஸ் ஆகுன்றதை அவங்க புரிய வச்சிருக்காங்க. பேப்பர்லயும் ரியாலிட்டிலையும் அவங்களுக்கு அதை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றதுதான். ஒரு கஸ்டமர் எப்படி அப்ரோச் பண்ணுன்றதுக்கு இந்த பேசிக் பிரின்சிபல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நானுமே பர்சனலா நம்புறேன். ஓகே, லாஸ்ட் ஃபீட்பேக் பாலா சார். நீங்க பாலா சார் ஃபீட்பேக் கொடுப்பாங்க, செஷன் அதோட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். எஸ் சார், பேசுங்க சார். இல்ல, it was too good. I know பால்ராஜ் வந்து is too good in concrete, but theory-லயும் he was well versed in prove பண்ணிட்டாரு. அருணம் வந்து it was a very generic-ஆ ரொம்ப நல்லா கொண்டு போனாரு. Like out of his own experience he has opened a lot of our eyes. நிறைய ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்குமே நிறைய விஷயங்கள் நானும் புதுசா கத்துக்கிட்டேன். ஈவன் தோ 20 நாள் கான்கிரீட் இண்டஸ்ட்ரியில இருந்தாலுமே பாலராஜ் பேசும்போதும் அருண் பேசும்போதும் நிறைய விஷயங்கள் எனக்கு ஆமால இது இருக்குல்ல நம்ம மறந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் திரும்ப கத்துக்கிட்டேன். எனிவே வண்டர்ஃபுல் செஷன் கைஸ். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஆல். நம்ம அடுத்த இன்னொரு செஷன்ல சந்திப்போம். இண்டஸ்ட்ரியல் விசிட்டுக்கு உங்களால் ஆன முடிஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. குரூப்ல நம்ம லிங்க் போஸ்ட் பண்றோம். பால்ராஜுக்கும் அருணுக்கும் பர்சனலா ரொம்ப தேங்க்ஸ். நான் அவங்கள உண்மையிலே நேர்ல பார்த்து பல மாசம் ஆகுது. பால்ராஜ்ல நான் பார்த்து பல வருஷம் ஆகுது. அருண் சார் எனக்கு தெரிஞ்சு ஒரு குறைஞ்சது 6-7 மாசத்துக்கு முன்னாடி ஒரு தடவை மீட் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். அவரை நான் மொத்தமே பார்த்து 2 தடவை. ஆனா ஒரு ஃபோன் கால்ல அவங்க கமிட் ஆனாங்க. இன்ஃபேக்ட் அருண் சாரால எனக்கு பேசவே முடியல. எப்பயுமே பிஸியாவே இருந்தாரு. பட் ஸ்டில் அவருடைய டைம் ஒதுக்கி ஒரு சிட்டி ஹெட்டா இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுல இருந்து ஒதுக்கி டைம் ஸ்பேர் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஆனா நீங்க தலையாடிட்டீங்க அப்படின்றதுனால இனிமேட்டு பால்ராஜையும் அருணையும் கான்வர்சேஷன் விடுறதா இல்லை. நாங்க எவ்வளவு தூரம் போறோமோ அவ்வளவு தூரம் உங்களை தூக்கிட்டே போயிடுவோம், விட்டுற மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா இருந்தது. நேரம் தான் பத்தல. இந்த மாதிரி நிறைய தொடர்ந்து செய்வோம்னு நான் நம்புறேன். அருண் சார் தேங்க்யூ ஸோ மச். பால்ராஜ் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிவன் சார். எஸ், தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ சார். குட் நைட். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ அசோக். டேய் அசோக், போட்டோ மாத்துறா டேய். பாத்திரலாம் சார். நான் ஏமாந்துடா அவன் நேர்ல பார்த்து. சேம் பிளட் சார். என்னையுமா? நான் போட்டோல ஏமாத்துற மாதிரி வைக்க மாட்டேன். ஓகே. வீடியோல பாக்குற முகத்துக்கு நேர்ல பாக்குற முகத்துக்குமே ரொம்ப டிஃபரெண்டா இருந்தது சார். அவ்வளவு கேவலமாடாவா? என்னடா இப்படி பண்றீங்க? ஐயோ, கொஞ்சம் நல்லா சாப்பிடுங்க சார். சாப்பிட்டுருவோம் கண்டிப்பா. ஃபில்டர் போடுற மாதிரி உங்களுக்கு வீடியோ கால்ல வர்றப்ப மட்டும் பேஸ் நல்லா கொஞ்சம் இதா தெரியுது. அது ஆமாமா, கேமரா பக்கத்துல இருக்கல, இது நம்ம தூரமா வச்சா கரெக்டா இருக்கும். அது கேமரா அப்படி பக்கத்துல இருக்கிறதுனால அப்படி இருக்கு. ஓகே, தேங்க்யூ அசோக் சார். என்ன சார் அதுக்குள்ளே செக்ஷனை முடிச்சிட்டீங்க?